எங்கண் அச்சுதா அமரர் ஏழே ஆயுதம் கொழுந்தேன்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினம் வேண்டேன் அரங்கமா நகருளானே. ஊரிலேன் காணில் இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரினில் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காரில் வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருடத் தலைகளும் அரங்கமா நகருளானே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. கொஞ்சம் त्वमेव माता च त्वमेव बन्धुश्च सहा त्वमेव त्वमेव विद्या द्रवणं त्वमेव सर्वं मम देव देव என்கிறார் போல இரண்டு குருமகா சன்னிதானங்களுக்கு அடியேன் இங்கே உபதேசிப்பதற்காக சுவாமி சுந்தரானந்த மகாராஜ் அவர்களுடைய ஆக்கை பிரகாரம் இங்கே வந்தேன். ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம்னு சொல்லி இப்போ நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சுவாமிஜியை சேமிக்க வந்த இன்னொரு சுவாமி இலவசமாக அடியனை கிடைத்தது மிகப்பெரிய பாக்கியமாக நினைத்துக் கொண்டு மகான்களுடைய அடிச்சுவட்டில் என்று சொல்லி சுவாமி எனக்கு ஆக்கை பண்ணிருக்கார். மகான்கள்னா யாருங்கிறது நமக்கு அநேகமா தெரிந்திருக்கணும். ஏன்னா பகவான் பழைய அவதாரங்கள்லாம் எடுத்து வந்து சொன்ன விஷயங்களை எல்லாம் சொல்லி சொல்லி பார்த்தால் யாரும் கேட்கிறார் போல இல்லை. இல்லைன்னா பகவத்கீதை இருக்குமா? 700 ஸ்லோகம், 1 இல்ல 2 இல்ல. கொலைக்களமா இருக்கக்கூடிய போர்க்களத்திலே கிருஷ்ணனும் அர்ஜுனனுக்கும் உண்டான ஒரு சம்வாதமா இந்த பகவத்கீதை தோன்றித்து அப்படின்னு நமக்கு தெரியும். அவர் கர்மம் ஞானம் பக்தி என்று சொல்லக்கூடிய யோகங்களை எல்லாம் சொல்லி 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 பார்க்கிறார். ஒரு இடத்துல சொல்றார், பகூனாம் ஜென்மநாமம் தே ஞானவான் மாம் பிரபத்ய வாசுதேவ சர்வம் விதி சமாத்மானம் சதுர்லபஹ. ஒரு வார்த்தை சொல்றார், எல்லா இடமும் ஈஸ்வரமயமாக இருக்கிறது என்பதை அறிந்தவர்கள் இந்த ரமண மந்திரத்திலே மாத்திரம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். சமாத்மானம் சதுர்லபஹ, ரொம்ப குறைச்சலானவாதான் எல்லாமே சர்வம் ஈஸ்வரமயம் என்று சொல்லக்கூடிய அறியக்கூடிய ஞானம் பக்குவம் இருக்கிறது என்பதை பகவான் 800 ஸ்லோகத்தில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லி மனசு கஷ்டப்படுறார். யாருக்கும் தெரியவில்லையே, எதையோ சொல்லி 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 பார்க்கிறார். யுகம் 4 யுகம் நமக்கு தெரியும். திரேதாயுகம், கிருதயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4 யுகத்திலேயே அவர் சுவாமி கீதை எங்க சொல்றார்? துவாபர யுகத்திலே சொல்றார். என்ன சொன்னார்? பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அவன் முதல் யுகத்திலையும் 2வது யுகத்திலையும் என்ன பண்ணினார்? 3வது துவாபர யுகத்திலே யுகம் தோறும் நான் அவதாரம் பண்ணுவேன்னு சொல்றாரு. ஏன் அந்த 3வது யுகத்திலே மாத்திரம் சொல்லணும்? கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் இல்லையா? அவர் கிருதயுகத்தில் சொன்னாரா, திரேதாயுகத்தில் சொல்லியிருக்காரா, துவாபர யுகத்தில் 3வது யுகத்தில் சொன்னார். அதற்கு பகவானிடத்துல மகான்களிடத்துல இந்த சந்தேகத்தை அடியேன் கேட்கிற பொழுது நம்முடைய சிதானந்த சுவாமியை போல இருக்கக்கூடிய ஒரு மகாராஜ் சொல்லுகிறார், மற்ற 2 யுகங்களிலே அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் தான் சண்டை. நான் யோசனை பண்ணி பாருங்க. மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன எல்லா அவதாரங்கள்லையும் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை. ஆனா துவாபர யுகத்தில் பாருங்க மனுஷனுக்கும் மனுஷாளுக்கும் சண்டை. அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு, கலியுகம் வரைக்கும். அப்போ அந்த சண்டை என்றைக்கு மனிதன் வாழ்வதற்காக பிறந்து இந்த உலகத்திலே பிறந்து எதை போய் அடைய வேண்டும் என்கின்ற இலக்கை வைத்துக் கொண்டிருக்கிறானோ அந்த இலக்கை மறந்துவிட்டு நான் எனது என்று சொல்லக்கூடிய அகங்கார மமகாரங்களை கட்டுப்பட்டு புறந்தோள் போர்த்தெங்கும் முழுகழுக்கு மூடி வழங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விளங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ளொருகும். என்ன உடம்பு புல்லாகி புறாய் புழுவாய் மரமாகி பல் மிருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்த
அளித்தேன் பெருமான். நான் பிறகு ஒரு பிறவி ரெண்டு பிறவியா? ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அவற்றொடு நாவே மூன்றறிவதுவே அவற்றொடு மூக்கே நான்கறிவே அவற்றொடு புறனே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அறிவுக்கு ஸ்பர்சங்களை வைத்துக் கொண்டும் பார்ப்பதை வைத்துக் கொண்டும் நாக்கு ருசியை வைத்துக் கொண்டும் இருக்கக்கூடிய அந்த அறிவு ஜீவிகளாக இந்த இடத்துல நாம் புறப்படுத்திருக்கிறோமே. மானுசம் துர்லபம் அப்படின்னு சொல்லியிருக்கா. சாதாரணமா மனுஷ பிறவி கிடைச்சிடாது. எவ்வளவு பிறவிக்கு அப்புறம் நமக்கு மனுஷ பிறவி கிடைச்சிருக்கு. இந்த மனித பிறவிக்கு அடுத்த பிறவி என்ன? நம்ம அடுத்த பிறவியே வேண்டாம். இருள் சேர் இருவிடையும் சேராது இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இருவினை, நல்வினை தீவினை, அந்த ரெண்டுமே நமக்கு இருளை கொடுக்கும். ஒருத்தர் புகழ்ந்து சொன்னா மயக்கம், இகழ்ந்து சொன்னாலும் மயக்கம். ஆக ரெண்டுத்தையும் நாம் துறந்து ஸ்தித பிரக்ஞன் என்று சொல்லி பகவான் கீதையில சொல்ற, செஞ்சார்ந்து பூசினாலும் செந்நெருப்பு சுட்டாலும் ஒன்னா ஏற்கக்கூடிய பக்குவம் நம்ம என்னைக்கு வருவது? வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா நமக்கு? நம்ம ஜில்லுன்னு ஒரு இந்த இடம் ஏசி பண்ணிருந்தா தேவலையே, ரமண மந்திரம் ஏசி பண்ணிருந்தா வேர்க்கிறது, பேசுற போது தோன்றதே. கொஞ்சம் வெளியே காத்து நன்னா இருந்தா பரவாயில்லையே, அல்ப சுகங்களிலே ஆசைப்பட்டு அல்லல் பட்டும் திரிந்து கொண்டிருக்கக்கூடிய மானிட பிறவியை இதில் இருக்கிற நம்மை மீட்டுக் கொள்வதற்கு என்ன பண்ண வேணும்? மகான்கள் என்ன வழியை காண்பித்தார்களோ அந்த வழியில் போக வேண்டும். அவர்களெல்லாம் நினைச்சா போறோம். நமக்கு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லி வீணா போறது ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க, கோச்சிக்காதீங்க. லைஃப் இன்சூரன்ஸ் கிட்டல நம்ம செத்ததுக்கு முன்னால் பணத்தை கொண்டாந்து கொடுக்கும். அது என்ன பண்ண போறோம்? அந்த அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எல்ஐசி முகவர்கள் யாரு இருந்தாலும் தப்பா அடிச்சுக்காதீங்க. இருக்கும் பொழுதும் பணம், இல்லாத போதும் பிடம். அது பணம் அல்ல. அப்ப அத்தை கொண்டாந்து என்ன பண்ண போற? உன் பொண்டாட்டி பிள்ளைய தவிக்க விட்டு போறியேன்னா அந்த பொண்டாட்டி பிள்ளையும் அடுத்து யாரையா தவிக்க விட்டு போத்தான போற? யாரும் இங்க சாஸ்வதமா சிரஞ்சீவி பட்டம் ஆகிக்கொண்டு யார் இருக்கா? எங்க இல்ல. நமக்கு உண்டான வாழ்க்கை காப்பு, உறுதி காப்பீடு திட்டம் தெரியுமா? இவா ரெண்டு பேருடைய திருவடி. இவா ரெண்டு திருவடியை நாம் பிடிச்சிட்டோமானா நமக்கு வேற ஒன்றும் காப்பு எல்லாம் வேண்டியதில்லை. வாழ்க்கை வாழ்வதற்கு என்று சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வழிமுறை அல்லவா இவாள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறா. பகவான் சொல்லி சொல்லி பார்க்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சுகாதார மகாராஜ் சொன்னார், நான் டாக்டர் மருத்துவ கல்லூரியிலே டீனாவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். திருச்சியில ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் அரசு மருத்துவமனையில டீனாக பணிபுரிந்து இப்போ ஓய்வு பெற்று மறுபடியும் ஒரு மருத்துவ கல்லூரியிலே நான் டீனாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். அவர் டாக்டர்கிட்ட போக வேணாம்னு சொல்றார். டாக்டர்கிட்ட போய் ஃபீஸ் எல்லாம் கொடுக்காதீரோ, ரமண மந்திரத்துக்கு கொண்டாந்து கொடுங்கோ அப்படிங்கிறார். எதற்காக வியாதி வருதுன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிட்டோம்னா இங்க வர வேண்டியதில்லை. பல வருஷம் நான் கிளினிக் வச்சு பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். பரமக்குடியிலையும் மதுரையிலையும் இருக்குது. அங்கே ஒரு 3 வார்த்தை சொன்னா போறோம், வியாதி இல்லைன்னு சொல்லி நமக்கு பகவானாக காண்பித்து கொடுத்த இடம் இருக்கே. அச்சுத அனந்த கோவிந்த நாமோச்சாரண வேஷம் நஸ்யந்தி சகலாரோகான் சத்யம் சத்யம் வதாம்யகம். யாரு சொல்ற? வியாச மகரிஷி கையை தூக்கி சத்தியம் சத்தியம்ங்கிற. நம்ம ஒரு நாள் சத்தியம் பண்ணா அடுத்த க்ஷணம் போயிடுமே அந்த சத்தியம். எல்லாம் வேதங்களை தொகுத்து கொடுத்த வியாச மகரிஷி சொல்றார், சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்த புஜமுஷ்யதே வேத சாஸ்திரான் பரம் நாஸ்தி தெய்வம் கேசவாத் பரம். பகவான் பெருமானை மனதிலே நினைத்துக் கொண்டால் அச்சுத அனந்த கோவிந்த. நீங்க எல்லாம் வீட்டுல சின்ன விசேஷங்கள்லாம் பண்றப்ப அப்ப வாத்தியார் சுவாமி வந்திருப்பார், புரோகிதர் சொல்றோம் இல்லையா, அவர் சங்கல்பம் பண்ணிக்கோங்கன்னு உத்தரடியில தீர்த்த கொடுப்பார். அச்சுதாய் ஸ்வாஹா அனந்தாய் ஸ்வாஹா கோவிந்தாய் ஸ்வாஹா அச்சுத அனந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷடான். இந்த நாமங்களை உச்சாரணம் பண்றது பேஷடம்னா மருந்துன்னு அர்த்தம். பேஷம்ங்கிற வார்த்தைக்கு மருந்துன்னு அர்த்தம். சுவாமி சமஸ்கிருத ஞானம் படித்தவர் இருக்கார். தப்பிதமா சொன்னா சுவாமி திருவடி வாரத்துல இப்போ ஆன்டிசிபேஷன் வெயில் வாங்கி வச்சுக்கிறேன். அப்படி சொன்ன அந்த 3 வார்த்தைகள் சொன்னா போரும். அப்புறம் ஒருத்தர் பேஷண்ட் கேட்டார், நான் வெளியே கிளினிக் எழுதி போட்டிருக்கேன். அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷன் நசெஞ்சி சகலாரோகன் சத்தியம் சத்தியம் என்று சான்ஸ்கிரிட்ல எழுதி கீழே அச்சுத அனந்த கோவிந்தா என்ற 3 நாமத்தை உச்சரித்தால் உனக்கு எல்லா விதமான நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கும்
கிடைக்கும் அப்படின்னு போட்டே எழுதி போட்டிருக்கேன். ஒரு பேஷண்ட் உள்ள வந்தார், சார் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 200 ரூபாய் அப்படின்னு. இந்த வெளியே அச்சுதானந்த கோவிந்தான்னு எழுதி போட்டிருக்கேன், அது சொன்னா வியாதி கோயில்னு போட்டிருக்கேன், நீங்க உள்ள வந்தா 200 ரூபாய் ஃபீஸ் கேட்குறீங்களா அப்படின்னா, நீ அதை ஒழுங்கா நம்பிட்டு வெளியே போயிருக்க வேண்டியது, ஏன் உள்ள வந்துட்டு. அப்ப அது நம்பிக்கை இல்லை, அதான் விஷயம். இன்றைக்கு நாம் ஏன் சம்சார சாகரத்திலே உழந்து திரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு காரணம் என்ன? எத்திலையுமே நம்பிக்கை இல்லை. யுகங்களை சொல்ல 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 4 யுக தர்மம் சொல்லப்பட்டிருக்கு. திருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு யுகத்திலையும் பகவானை போய் அடைவதற்கு ஒரு தர்மத்தை சொல்லி வைத்திருக்கிறது சாஸ்திரம். ஒரு யுகத்தில் என்ன பண்ண தெரியுமா, முழங்கால படிச்சு வச்சு வருஷ கணக்கில் தவம் பண்றான். நமக்கு இங்க கொஞ்சம் 1 ஹவரா உட்கார்ந்து முழங்கால் படிச்சு உட்கார்றதுக்கு மாற்றி போட வேண்டியிருக்கு. வருஷ கணக்கு தவம் எங்க பண்றது? ஒரு யுகத்துல சொல்ற நிறைய அக்னியில ஆகுதி சேர்த்து நிறைய நெய் விட்டு யாகங்களை பண்ணுன்ற வருஷ கணக்குல. இங்க நம்ம வீட்டுல நாம வர்றதுக்கு ஒரு 100 மில்லி நெய் தான் எழுதி கொடுப்பார் அர்ச்சகர். அவர் புரோகிதர் எழுதி கொடுப்பார். அவருக்கு என்ன வேலை, மிச்சப்பட்ட நெய் தூக்கிட்டு போவார். ஆனா 1/2 கிலோ எழுதினா 1/4 கிலோ வாங்கி வை அப்படின்னு நம்ம ஒன்றும் நெய் கொண்டாந்து வைப்போம். அப்ப அந்த தர்மம் முடியாது நம்மளால. துவாபர யுகத்துல நம்மளை நிறைய நோன்புகளை நோக்க சொல்லுகிறார்கள். நிறைய நோன்பு நோட்டு பகவானை போய் சேர வேண்டும் என்று சொன்னார்கள். நமக்கு நோன்பு, உண்ணா நோன்பு, ஏகாதசி, ஒரு நாளைக்கு உபவாசம் என்று நம்முடைய சுவாமி குருஜி சொல்ற. ஒரு நாள் ஏகாதசி அன்னைக்கு முடியாத பட்சத்திலே பழமோ பாலோ எடுத்துக்கோன்னு அதையும் அவர் சொல்றீங்க. அவர் டாக்டர் இல்லையா, குருதேவர் டாக்டர் அவர். அதனால என்னுடைய சீனியர் அவர். என்ன திருநெல்வேலி வெளியில் தான் படிச்சிருக்காரு. அவருக்கு பேர் குப்புசாமி, என் அப்பாவோட பேர் குப்புசாமி. அதனால எனக்கு அப்பாவுடைய விஷயங்கள் டாக்டர்னோட ஒரு ஈர்ப்பு. முன்னாள் வர காலில் தாராவது விழுந்த டாக்டர் பத்தி பேசுறது ஒரு டாக்டர் கூப்பிட்டுருக்காரு. அவர் பவரோக வைத்தியநாதர். பவரோக வைத்தியநாதர் எப்படி பிறவிய பிணியை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பௌதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டாக்டருக்கு படித்து பவரோகமாக இருக்கக்கூடிய அந்த மேலே போகக்கூடிய சாயுஜ்ய பிராப்தத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணவர் அவர். அந்த நிலையில் நாம் இருந்து யோசனை பண்ண வேண்டாமா? இங்க ஒரு பெரிய ஒரு விஷயம் எழுதி போட்டிருக்கார். இந்த வீட்டுல ரமண மகரிஷி மாடியிலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது மரண பயம் ஏற்பட்டது. அவருக்கு பின்னாடி அந்த ஆத்ம ஞானம் வந்ததுன்னு சொல்ற. அந்த பயம் நமக்கு யாருக்காவது வந்திருக்கா? யாருக்கும் வந்ததில்லை. நாம இன்னும் இருந்துகிட்டே இருப்போம், இருக்க போகிறோம் என்ற நினைவிலேயே நமக்கு இந்த ஒரு சூடோ இமேஜ் அப்படிம்பார்கள், பொய்யான தோற்றம். அந்த பொய்யான தோற்றத்தில் தான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். மரணப்பிரமாதம் நமக்கு இல்லையாம் அப்படின்னு சொல்ற. மரணப்பிரமாதம் ஏன் நமக்கு மரண பயம் இல்லை தெரியுமா? அந்த வெவ்வேறு முருகனை பற்றி அனுதினமும் பாடிக்கொண்டே இருக்கக்கூடிய நாக்கை வைத்துக் கொண்டதினாலே அவனிடத்தில் நாம் யமனை பார்த்து பயப்பட வேண்டியது இல்லவே இல்லை சொல்லி திருக்குறள் படிச்சு உங்கள்கிட்ட நான் போய் கதை விட முடியுமா? ஒரு அழகா சொல்றாங்க. ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் அமைக்காத ஒரே வார்த்தை, பச்சை புயல் வெச்ச தகுபொருள் வெற்ற தொடு வெற்றி தொருள் குருநாளே சித்தி தயவம் தப்பை குரடி தப்பை வச்சு அப்புறம் அழகா கொண்டு போற. 10 தலை தத்த கணை ஒரு ஒற்றை திரிமத்தை பொழுதொரு வட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக ராமாயணம் முடிச்சிட்ட மகாபாரதம் முடிச்சிட்ட. அவ்வளவு அழகா சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அவர் முடிக்கிறபோது பெருமாளே பெருமாளேன்னு முடிக்கிறார். பெருமானே சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லலே ஆரம்பமே ஆரம்பிக்கிறது முத்தை தருவத்தி திருநகைன்ற முத்தை தரக்கூடிய முக்தியை தரக்கூடிய பக்தியை பற்றி ஒரு அழகா சொல்லிக் கொடுத்தான். அதையெல்லாம் மறந்து வைத்து விட்டு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஏன் இதற்கு சொல்லி வைக்கிறேன் என்றால், கலியுக தர்மம் ஒன்று சொல்லி வச்சிருக்கா. அந்த கலியுக தர்மத்திலே நமக்கு சொல்லப்பட்டது கலவு நாம சங்கீர்த்தனம். நாம சங்கீர்த்தனம் பண்ணுன்ற கலவு நாம சங்கீர்த்தனம். கலவுகள் பவிஷ்யந்தி நாராயண பராயண கொஷித் கொஷித் மகாபாகே திரவிடிசேசி பூரிஷா தாமிரவர்ணி நதியந்தே கமாலா பயசினி. இது ஸ்ரீமத் பாகவதத்திலே சுகபிரம மகர்ஷி எடுக்கக்கூடிய வார்த்தை இது. நாராயணனை பாராயணம் செய்யக்கூடியவர்கள் உற்பத்தி ஆவார்கள், ஆழ்வார்களை பற்றி சொல்லக்கூடியதாக ஸ்ரீமத் பாகவதம் அமைந்திருக்கிறது. சரி, நமக்கு அந்த பாலிடிக்ஸ் எல்லாம் இங்க வரல. ஆழ்வார்கள் என்ன, நாயன்மார்கள் என்ன, ரிஷிகள் என்ன, முனிவர்கள் என்ன, சாதுக்கள் என்ன, சன்னியாசிகள் என்ன, இவர்களை போன்றிருக்கக்கூடிய மகான்கள் என்ன, இவர்கள் எல்லாரும் ஒரே ஒரு விஷயம்
விஷயத்தை காண்பித்து கொடுத்தார்கள். மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஒருத்தர் கேட்டார், மனிதன் நானே மிருகமா நடந்துட்டு இருக்கேன், அவர் தானே ஒத்துக்கிறோம்ல, எனக்கு கோபம் வந்து நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அப்ப ஒத்துக்கிறாங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் மனுஷன் இல்லைங்கிறது முடிவாய் போயிடுச்சேன். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்காகத்தானே ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இங்கே அவதாரம் பண்ணினார்கள் என்றால் மறுக்க முடியுமா? நாம் எத்தனை பேர் அதை பற்றி சிந்தனை பண்ணுகிறோம்? சுவாமி கொடுத்த அந்த பண்பும் பதவியும் புக்ல பின்னால கடைசியில நீங்கள் எத்தனை மணி நேரம் உறங்குகிறீர்கள்னு முதல் கேள்வி ஆரம்பிச்சிருக்க. நம்ம எத்தனை நேரம் உணர்ந்துறோம்? அதான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நமக்கு தூக்கம் அங்கேயே இருக்கு தெரியுமா? ஆழ்வார் சொல்றார், வேதன் ஒரு பிராயம் 100 மனுஷதான் புகுவரேனும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆறு பேதை பாலகனதாகும் பசி பிடி மூப்பு ஆதலால் விரவி வேண்டேன் அரங்கானருளானே. வேதம் சதமானம் பவதி என்று சொல்லி இவர்கள்லாம் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார்கள். எதுக்காக 100 வயசு வரைக்கும் இருக்க சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி 100 வயசு வரைக்கும் இருக்கணுமே நம்ம. ஆக சதமானம் பவதி அப்படிங்கிறது வேதம் சொல்றது. வேதம் 100 பிராயம் 100 மனுஷதான் முகவரேனும். வேதம் சொன்ன மாதிரி மனுஷன் 100 வருஷம் ஆயிட்டா பாதியும் உறங்கி போகும். கணக்கு பண்ணிக்கோ, 50 வருஷம் தூக்கத்துல போயிடும், பாதியும் உறங்கி போகும். 100 மைனஸ் 50, அப்புறம் மிச்சம் உள்ள 15 வயதிற்கு பேதைபாலகனதாகும். அது 50 பிளஸ் ஒரு 15 65 முடிஞ்சிருச்சு. அப்ப 65 போக மிச்சம் எத்தனை? நம்ம உயிரோட இருந்தா மிச்சம் 35 வருஷம். அந்த 35 வருஷம் என்ன தெரியுமா? சம்பாத்தியத்துக்கு ஓடுறது, சம்பாத்தியம் பண்ண காசை வச்சுக்கிட்டு எங்க வைக்கிறதுன்னு தெரியாம ஓடுறது, அங்கே பேங்க்ல போட்டா இன்கம் டேக்ஸ் பிடிக்கிறான், எங்கே வீட்டுக்குள்ள படிச்சவங்க யாரும் திருடிட்டு போயிடுவாங்க பயப்படுறது, அந்த காசு திரவியம் நாசமா போறது, அதை நினைச்சு வியாதி வர்றது, அந்த காசு கொண்டாந்து இங்கிட்ட கொடுக்கறது, நான் எங்க வீட்டு போய் வைக்கிறது தெரியாம நான் அங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடு கட்டி ஒரு கார் வாங்கி என் பையனை பெருசா டாக்டர் படிக்க வச்சு ஆக திரும்ப 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 உழற்று பணம் என்று சொல்லக்கூடிய ஒரு வித செல்வம் 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 வச்சான். அதனால திருப்பதி வச்சா, அங்க திருவண்ணாமலை வச்சா, பழனி வச்சா, எல்லா இடத்துலையும் நாம் நேர்ந்து கொண்டு என்ன பண்றோம்? போய் நேர சுவாமி வேங்கடவா ஒன்னு நினைச்சா நிறைய கோடி கோடியா கொட்டும்னு சொல்லி எங்க ஊர்ல சொன்னார் ஒரு சாமி. அதனாலதான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். இங்க லாட்டரி டிக்கெட் தடை பண்ணிவிட்டா, அதனால கேரளாவில் போய் லாட்டரி டிக்கெட் வாங்கியிருக்கேன். எனக்கு 1 கோடி பிரைஸ் கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, உனக்கு பாதி கொண்டாந்து கொடுத்துடுறேன்னு அவர்கிட்டயே போய் பேரம் பேசி அவரும் 1 கோடி கொடுத்தார். அந்த 1 கோடியை வைத்துக் கொண்டு எந்த கோடியில் வைத்து சம்பாதிக்க பண்ணது என்ன போய் பண்றதுன்னு தெரியாம அந்த கோடி தனுஷ்கோடியில போய் நமக்கு 1 கோடி துணியோட முடிஞ்சது. அவ்வளவுதான். புரியுதா கதை? அப்ப பணம் என்ன செய்யும்? நமக்கு பதவி என்ன செய்யும்? என்ன பதவி? சாயுஜ பிராப்தம் என்று சொல்லக்கூடிய பதவி. அந்த பதவியை நோக்கித்தான் நாம் செல்ல வேண்டும் அப்படின்னு நமக்கு பிரியவா சொல்லி வச்சார். அப்போ அந்த பதவி நமக்கு எங்க கிடைக்கும்? இவர்களிடத்துல போய் அட்டெண்டரா ஒர்க் பண்ணோம்னா இவாளா பார்த்து நமக்கு ஒரு பதவி கொடுப்பாங்க. இவர்கிட்ட நம்ம கிஷோர பாருங்க, சுவாமிகிட்டே அட்டெண்டரா ஒர்க் பண்ணிருக்காரு. இப்ப பிரம்மச்சாரிங்கிற பதவி அவர் கொடுத்துட்டாரு கூட. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தன்னுடைய இடத்துக்கு அவர் கொடுத்தாலும் கொடுப்பார். தப்பாச்சு. ஏன்னா நமக்கு ஆன்மீக வழியை காட்டக்கூடிய குருமார்கள் வந்து ஆழ்வார்களாகவும் ஆச்சாரியர்களாகவும் வந்து அவதாரம் பண்ணினார்கள். ரொம்ப தத்துவம் சொல்லிட்டு போனோம், ரொம்ப ஒரு இதா இருக்கும். ஒரு நம்முடைய சனாதன தர்மம் ஒண்ணுதான் ஜாதி சமயங்கிறத ஒழிக்கணும்னு நினைச்சான். ஜாதிங்கிறது வந்து ஏற்றத்தாழ்வு இல்லை. சாதி 2 வேறில்லை சாற்றுங்கள் நீதி ஒழுவான் நெருமுறையில் மேதினியோர் இட்டாரியோர் இடாதாரி குலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடின்னு அவர்பாட்டி சொன்னாலே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதிங்கிறத ஒழிக்கணுங்கிற ராமானுஜர் பண்ணணும்னு நினைச்சேன். திருக்கோஷ்டியூர்லயே அதை பண்ணினாங்க. யார்கிட்டயுமே கிடைக்காத நாராயண நாமத்தை திருக்கோஷ்டியூர் நம்பின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து 18 முறை கால்நடையாகவே நடந்து போய் வைகை எக்ஸ்பிரஸ் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் எல்லாம் அப்ப கிடையாது, காலால் நடந்து வந்து அந்த இடத்துல திருக்கோஷ்டியூர் நம்பி வாசல்ல போய் நின்று நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன், நாராயண நாமத்தை எனக்கு உபதேசம் பண்ணும் அப்படின்னு சொல்ல உள்ளே திருக்கோஷ்டியூர் நம்பி நான் செத்ததுக்கு அப்புறம் வா அப்படின்னு. எப்படி இவர் போய் ராமானுஜர் வாசல்ல போய் நின்று நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன் அப்படின்னா உள்ள திருக்கோஷ்டி நம்பி உள்ள என்ன சொல்றார்? நான் செத்ததுக்கு அப்புறம் நான்
டக்கு ராமன் யோசனை பண்ணார், இவர் செத்ததுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் யாருக்கு ராமாயண நாமத்தை உபதேசம் வாங்குறதுன்னு தெரியலையே. 16 முறை 17 முறை 18வது முறை வருகின்ற பொழுது அடியேன் ராமானுஜன் வந்திருக்கிறேன். அந்த பணி அடியேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். அப்போ அடியிலே இருக்கக்கூடிய வஸ்துவாக அடியேன் வந்திருக்கிறேன்னா உள்ளே இருந்து பதில் வரல. ஒரு மாசம் உண்ணாவிரதம் உட்கார்ந்தார், வெளியே பந்தல் போட்டு நாராயண நாமத்தை நீ எனக்கு உபதேசம் பண்ணாதான் ஆச்சு. அப்படி நாராயண நாமத்தை வாங்கி கொண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அங்கே ஒரு கண்டிஷனோட சொல்லி கொடுத்தார், நீ என்னிட்ட அனுமதி இல்லாம இந்த நாராயண நாமத்தை உபதேசம் யாருக்காவது சொன்னியானா பாலும் கடும் நரகம் வீழ்வாய் அப்படின்னு குரு ஒரு எச்சரிக்கையோட சொல்லி கொடுத்தார். ஆனா அதெல்லாம் மைண்டே பண்ண ராமானுஜர் வெளியே வந்த திருக்கோஷ்டியில் இருக்கக்கூடிய கோபுரத்துக்கு மேல போய் நின்ன, வடக்கு வளையாளைங்க தெருன்னு ஒன்று இருக்குது, அந்த வடக்கு தெருவுல போய் நின்று மேல நின்ன, எல்லாரும் மோட்சம் போறதுக்கு வழி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் வாங்குவோன்னு. இப்ப அங்கங்க தெருவுல ரோட்டை நின்று கூப்பிடுறா தெரியுமா? அங்க இந்த கிலோவாசம் புக்குல அங்கங்க பாதிகளேன்னு கூப்பிடுவாங்க. அங்க அப்படி சொல்லல, எல்லாரும் மோட்சத்திற்கு போகக்கூடிய வழியை நான் சொல்லுகிறேன், எல்லோரும் வாருங்கள் அப்படின்னா கூட்டம் கூட்டமா உள்ள நுழைஞ்சது. எல்லாரும் சேர்ந்து நாராயண நாமத்தை சொல்லுங்க. இது நம்ம ஒரு சிஷ்ய பிள்ளை இருப்பானா ஓடி போய் திருக்கோஷம் கிட்ட போய் உமார் ராமானுஜன் என்ன பண்ணான்னு தெரியுமோ? என்ன விஷயம்? நீ யாருக்கும் திருப்பி சொல்லித்தரப்படான்னு சொன்னீங்கன்னா நாராயண நாமத்தை. அவர் அங்க போயிட்டு இருந்து ஏலம் போட்டு வித்துட்டு இருக்கார் நாராயண நாமத்தை அப்படின்னா. விரும்புள்ள கடும் கோபத்தோட போனார் திருக்கோஷம் நம்பி, ஓய் ராமானுஜன் வா அப்படின்னா. நான் என்ன சொல்லி உனக்கு உபதேசம் பண்ணேன், சுவாமி கோவிச்சுக்காதீங்க, யாருக்கும் உங்களுடைய அனுமதி இல்லாம கொண்டு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. இருந்தாலும் நீங்க என்ன சொல்றீங்க, நான் ஒருத்தர் நரகம் போவேன்னு சொல்றீங்க. நான் நரகம் போனா பரவாயில்ல, இவாளெல்லாம் சொல்றது போட்டு. இந்த மாதிரி ஒரு விசாலமான புத்தியைத்தான் நமக்கு ஏற்பட வேண்டும் என்று சொல்லி சுவாமி ராமானுஜர் நமக்கு அறிவுறுத்தினார். அடுத்த விஷயத்துக்கு சொல்றேன். ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய நம்பெருமாள் களவு போயிடுச்சு. எங்க டெல்லி பாஷா தூக்கி போயிட்டார். டெல்லி பாஷா எங்க ஸ்ரீரங்கம் கொள்ளைன்னு பெரிய இருக்குது. ஸ்ரீரங்கம் மேல கொள்ளை அடிச்சார். ஸ்ரீரங்கத்துக்கு பெரிய கோவில் பேரு, பெருமாளுக்கு பெரிய பெருமாள் பேரு, கருடன் பெரிய கருடன். அங்க இருக்கக்கூடிய பண்டாரம்னா சமையல் பண்ற இடம், பெரிய மணப்பள்ளி, பெரிய பண்டாரம், பெரிய பாத்திரம் எல்லாம் பெருசு பெருசா இருக்கும். இப்போ ஊழல் கூட பெருசா தான் இருக்குன்னு கேள்விப்படுறோம். ஆனா எல்லாம் பெருசா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய இடத்துல அந்த பெருமாள் திருடு போயிடுச்சு, எங்கேயோ தூக்கி போயிட்டான். டெல்லி பாதுஷா தூக்கி போனதை ராமானுஜருக்கு அப்படியே போய் அந்த பெருமாளை அழைச்சிட்டு வர எடுத்துட்டு வர. டெல்லி பாதுஷா கேட்கிறார், நீ ஒரு ஹிந்து துறவியா இருக்க, காவியெல்லாம் கட்டிட்டு வந்திருக்க, உனக்கு ஒன்னா மரியாதை கொடுக்கணும். உனக்கு என்ன வேணும்னா எங்களுடைய மிகப்பெரிய தனம் சொத்து உங்க கையில இருக்கு, அது கொடுன்னு. என்ன வேணும்? நான் உள்ளடிச்சுட்டு வந்தது அந்த கஜானா எக்கச்சக்கமா நிறைஞ்சு கிடக்கு. உனக்கு வேண்டப்பட்டது எதுவோ அதை போய் வாங்கி கொடுங்க. அந்த பெருமாளை எடுத்துட்டார். இந்த பெருமாளை கொண்டாந்து காண்பிச்ச உடனே அந்த பொண்ணு, இவருடைய பாதுஷாவோட மகன், சின்ன பொண்ணு, பெண் குழந்தை, அதை வச்சு விளையாடுமா. அந்த பெருமாளுக்கு சாப்பாடு ஊட்டுறது, பெருமாளுக்கு நல்ல பட்டு வஸ்திரம் கட்டி விடுறது, அங்கெல்லாம் சில்கு துணியெல்லாம் முஸ்லீம்கள் யூஸ் பண்ணுவாங்களாம், அதெல்லாம் நல்லா கட்டி விடுறது, பெருமாளுக்கு திருமண் காப்பு சாத்தி விடுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அந்த குழந்தை, அந்த முஸ்லீம் குழந்தை. பெருமாளை ஏறக்குறைய தன்னுடைய நண்பனாக பாவித்துக் கொண்டு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறப்ப இந்த குழந்தை தூங்கிட்டு போது ராமானுஜர் அந்த விக்கிரகத்தை தூக்கிட்டு வந்தார். இப்ப அந்த பொண்ணு எழுந்திருச்சு ஒரே அறம், எங்கே பெருமாளை காணோம், அந்த விக்கிரகத்தை நினைச்சு விளையாடிட்டு இருக்கேனே அதை காணோமே அப்படின்றார். ஒரு சாமியார் அதை தூக்கி போனார், பின்னாலே போய் துரத்தி அவர் அடிச்சு போட்டார், தூக்கிட்டு வாங்கோ அப்படின்றார். இந்த அப்பா இவர் என்ன செய்யறது தெரியுமா? வேகமா டெல்லியுடைய அந்த வாசல் விட்டு வெளியே ஒரு முஸ்லீம் ஒரு பெண்ணு, ஒரு வயதான மூதாட்டி, அவ வீட்டில் கொண்டு போய் இது எங்களுடைய குலதனம், இதை நான் ஸ்ரீரங்கம் வரைக்கும் எடுத்துட்டு போனோம், இதை கொஞ்சம் பாதுகாத்து கொடுக்குறியா அப்படின்னு கேட்க உடனே பெரிய மரப்பெட்டி, அந்த காலத்துல பெருசு பெருசா இருக்கும், இப்ப இருக்கான்னு தெரியல. அது நம்ம இருக்கிறதுக்கு இடத்துலயே மரப்பெட்டி எங்க வைக்க, பெரிய மரப்பெட்டி, அதுக்குள்ள பட்டு சேலை கிழிஞ்ச துணி எல்லாம் இருக்கு. அந்த பெருமாளை அதை கடத்தி அந்த மூடியை போட்டு மூடி அதுக்கு மேல அவ படுத்துட்டார் அந்த கிழவி. அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ், பாதுகாப்பு படை வீரர்கள் கேட்கிறார், இந்த பக்கம் ஒரு சாமியார் வந்தாரா, பெருமாளை தூக்கிட்டு வந்தாரா அப்படின்னு. இல்லையே, இல்லைன்னு சொன்னா போயிடலாம், பார்க்கலன்னு. இப்ப நிறைய பேர் பாருங்க, எனக்கு தெரியாதுன்னு தப்பிச்சுக்குவான். அது மாதிரி விஷயத்த அப்ப அந்த மாமி மாமின்னா முஸ்லீம்ல மாமி கூப்பிடுறது வழக்கம் உண்டு, அப்படி சொல்லிட்டேன். அவ
அவர் வழக்கம் உண்டு. எங்க ஒரு ராமர்களா மாமின்னு கூப்பிடுவோம் முஸ்லிம்ஸை, என்ன மாமா அப்படின்னு திருத்தவா பதிலுக்கு அந்த ஒரு நேயம் அந்த மாதிரி பேசுறது பழக்கம் உண்டு வழக்கத்துல. அதை வச்சுட்டு ராமானுஜர் அப்புறம் அந்த படை வீரர்கள் போனதுக்கு அப்புறம் பெருமாளை தூக்கி ராமானுஜர் கொடுக்க ராமானுஜர் விருது பகல்ல பார்க்காம கொண்டாந்து ஸ்ரீநகரத்தில் சேர்த்துட்டாங்க. இப்போ ஸ்ரீநகரத்தில் மைய மண்டபத்தை பெருமாள் இடம் பண்ணிருக்கா. எல்லாரும் சுற்றி அந்த வித்வான்கள்லாம் நின்று இருக்காங்க, பட்டாச்சாரியா பெருமக்கள்லாம் நின்று இருக்காங்க. ராமானுஜர் வந்து நல்ல மனுஷர் தான், ஆனா நல்லவர் இருந்தா அவருக்கு ஆப்போசிட்டா சதி பண்றதுக்கு நிச்சயம் ஒரு ஆள் இருப்பான், இல்லாம இருக்க மாட்டான். அவர் பக்கத்துல போய் ராமானுஜர் 1 மாசம் 2 மாசம் ஆள் இல்லை. திடீர்னு இந்த 3 வருஷம் 4 வருஷம் முன்னா காணாம போன இந்த பெருமாளை எந்த ஊர்ல போய் இவர் தயார் பண்ணி கொண்டாடுறாருன்னு தெரியல. இந்த பெருமாள் நம்ம பெருமாள் இல்லை அப்படின்னா வேணும்னு குழப்பி விடுறான் அந்த ஆள். ராமானுஜர் மேல சந்தேகம், பெருமாள் மேலேயும் சந்தேகம். இப்ப இந்த சந்தேகத்தை எப்படி தீர்த்து வைக்கிறது அப்படின்னு பார்த்தா ராமானுஜர் என்ன பண்ணார், இதை ஒரு முடிவு பண்ண வேண்டியதான்னு பெருமாள் வச்சு, இது யாராவது இந்த பெருமாள் நம் பெருமாள் தான், அதெல்லாம் பேர் இருந்தது நம் பெருமாள்னு அந்த பெருமாளுக்கு பேர், நம் பெருமாள் தான் யாராவது நிரூபணம் பண்றதுக்கு நீங்க ஆள் இருக்காளா அப்படின்னு கேட்கிறார். ஒரு ஓரமா ஈரங்கொல்லின்னா வண்ணான்னு அர்த்தம், நல்ல லலிதமான தமிழ் ஈரங்கொல்லின்னு பேர். ஈரத்தை காய வைக்கிறதுனால அவருக்கு ஈரங்கொல்லின்னு பேர். ஒரு வண்ணன் ஒரு ஓரமா நின்றுட்டு, அடியேன் சுவாமி, அடைய பெருமாளை நான் வந்து அடையாளம் காண முடியும் அப்படின்னா எல்லாம் அவர் பக்கம் திரும்பி பார்த்தா அவர் கண்ணு தெரியும். அவர் கண்ணில் கண்ணு இருக்கிறவனே சந்தேகப்பட்டு இருக்கான். கண்ணில்லாத ஒரு ஈரங்கொல்லி வண்ணான் இந்த பெருமாள் நம் பெருமாள் தான் எப்படி முடிவு பண்ணி கொடுப்பான்னு அத்தனை பேருக்கும் சந்தேகம். ராமானுஜருக்கு தெரியும் இவர் கரெக்டா பண்ண போறான்னு. என்ன விஷயம் சொல்லி எப்படி நிரூபணம் பண்ண போறேன் அப்படின்னா, நீங்க ஒரு பட்டு வஸ்திரத்தை பெருமாளுக்கு சாத்துபடி பண்ணி அந்த பட்டு வஸ்திரத்தை எனக்கு கொடுங்க, நான் போய் துவைச்சி எடுத்து நாளைக்கு வரேன் அப்படின்னு ஒரு பட்டு வஸ்திரத்தை சாத்துபடி பண்ணி அந்த சாத்துபடி பண்ணின வஸ்திரத்தை அப்படியே அவரிடத்துல கொடுத்தா. பல்லாண்டால் உடுத்து கலைந்தனின் பீதகவாரி உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த தொழாய்பட சூடி கலைந்தன சூடிமின தொண்டர்களும் அப்படின்னு பல்லாண்ட விளையாடுவார் எடுப்பாருங்க. அப்ப அந்த பட்டு வஸ்திரத்தை எடுத்து போய் அவர் வந்து துவைச்சி குளிச்சு அயன் பண்ணி கொண்டாந்து பெருமாளத்தை சமர்ப்பிக்கிற போது ராமானுஜத்தை சொன்னார், இது நம் பெருமாள் தான் அப்படின்னா. இதே கண்ணே தெரியாத ஒரு ஆள் எப்படி சொல்றா இங்க எல்லாம் நம்புறது அப்படின்னா, இல்ல சுவாமி, பெருமாளுக்கு சாத்துபடி பண்ணி கொடுத்த அந்த வஸ்திரத்தை காவேரியில போய் நனைச்சி புழிஞ்சி அந்த உத்தரிய தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த தீர்த்தத்தை எடுத்து அவர் ஸ்வீகாரம் பண்ணுகின்ற பொழுது கஸ்தூரி மனம் வந்தது. அதனால அந்த பெருமாளுக்கு கஸ்தூரி நங்கன்னு வேறு. இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு கஸ்தூரி சாத்துபடிக்க பண்ணியிருப்பான். நல்ல கருப்பா இருக்கும், அது அசல் கஸ்தூரி. கஸ்தூரி திலகம் ராடப்படையது அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றது. அப்ப அந்த கஸ்தூரி திலகத்தை அதை அவருக்கு உடம்புலையும் சாத்துபடி பண்ணி அந்த வஸ்திரத்தை எடுத்து குளிஞ்சி எப்பவும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ண பிற்பாடு அந்த உத்தரிய தீர்த்தம் சொல்லி, உத்தரியம்னா துணின்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை, அந்த தீர்த்தத்தை எடுத்து குளிப்பார்கள், எல்லாரும் ஸ்வீகாரம் பண்ணுவார். அப்படி பண்ணுகின்றதுனால அந்த ஈரங்கொல்லின்னு சொல்லக்கூடியவர் நிரூபணம் பண்ணி கொடுத்தால் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. சரி ரைட்டு, இவர் போய் சொல்ல மாட்டார், நான் பிராமணன் இல்லை, இவன் பிராமணன் இல்லை, இவன் அப்ராமணன், அவன் சொன்னதை நம்ம ஒத்துக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணான். எல்லாருமா சேர்ந்து அது ஒரு பெரிய வெற்றி. நான் பிராமணன் சொன்னாதான் ஏற்றுப்பான், அப்ராமணன் சொல்றது ஏற்றுக்கிறது பழக்கம் இல்லை. அப்ப அப்ராமணனா இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்றது ஏற்றுங்களா அந்த நேரம் பெருமாள் விஷயம்னால. இப்ப அதுக்கப்புறம் இந்த பெருமாள் வந்து நித்தியபடிக்கு துணியை கொடுக்கறதும் துவைச்சு கொண்டு போய் கொடுக்கறதும் அப்படியே பண்ணிட்டு இருக்க. அது பண்ணிட்டு இருக்கும் போது ராமானுஜத்துல போய் சொன்னார், போய் உங்க பெருமாளுக்கு நம்ம பெருமாள் சொல்றேன், ராமானுஜத்துல போய் உங்க பெருமாளுக்கு டெய்லி துணி துவைச்சு கொண்டாங்க. நீர் போய் கர்ப்பகரத்தில் இருந்து பெருமாளிடத்தில் தூங்குற பெருமாளை எழுப்பி பேசுகிறவரே, என்னிடத்துல 2 வார்த்தை பேச சொல்லுங்க ரெங்கநாதன் அப்படின்னாராம். அதனால அவர்தான் சரி நான் பேச சொல்றேன் அப்படின்ட்டு ரெங்கநாதன் விக்கிரகத்து பக்கத்துல போய் அந்த ஈரமொழி வண்ணா கொஞ்சம் பேசணுங்கிறானே, எதையாவது பேசுவேன் அப்படின்னாராம். ஓ அப்படியா, நான் பேசலாமே, அதனால என்ன, நீர் சொல்லி நான் என்ன தர பண்ண போறேன். ராமானுஜர் சொன்னா ஆச்சாரியனுக்கு கட்டுப்பட்டவன் பகவான், அதனாலதான் அவர் உடனே சொல்றார், நீர் சொல்லி நான் பேச வர முடியுமா, அழைச்சிட்டு வா அப்படின்னாராம். அந்த ஈரமொழி நேரம் பெருமாளத்தில் சாஸ்திரமான நமஸ்காரம் பண்ணி, சுவாமி இந்த கிருஷ்ணாவதாரம் நீர் எடுத்திருந்த போது என்ன மாதிரி ஒரு வண்ணா உன்கிட்ட துணியை வாங்கி துவைச்சி கொண்டாந்து தரணியாமே. கிருஷ்ணாவதாரத்தில் இப்போ நடந்ததுக்கு கலியுகத்துல அவர் சொல்றது கிருஷ்ணாவதாரத்துல நடந்த கதையை பற்றி பேச. கிருஷ்ணாவதாரம் எடுத்திருந்த போது கௌமீனத்தை எடுத்துன்னு போனானே எங்க ஐயர்மொழி,
துவைச்சி கொண்டாந்து கொடுக்காம மறந்து போனாமே, பெருமாளத்தில் அபசாரப்பட்டானே, அவனை மன்னிச்சுக்கோ அப்படின்னு கேட்டான். எப்படி இருக்கு இதை நம்ம சார்ந்து சித்திர பண்ணணும். ஒரு யுகம் கடந்து இருக்கக்கூடிய பெருமாளத்திலே அவன் வம்சத்திலே எவனோ ஒருத்தன் பெருமாளத்திலே அபசாரப்பட்டான் என்பதற்காக தான் அவனுக்காக மன்னிப்பு கேட்கிறான். அப்போ கிருஷ்ணன் சொன்னா பெருமாள் சொன்னாங்க, ஏடா அப்போ மறந்துட்டேனே, நீ இத போய் ஞாபகப்படுத்தி அவனை முக்தியும் கொடுத்துட்டேன், அதெல்லாம் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப சரி சாமி நான் உத்தரவு அளிக்கிறேன் இப்படி புறட்டு போயிட்டார். ராமானுஜர் வந்து கேட்டாரு, அறிவு இருக்கு அவனுக்கு கொஞ்சமாவது, பெருமாளும் ஒன்றை பேசுறார், நீ ஏதாவது முக்கிய பத்தி ஏதாவது கேட்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டார். அது பெருமாளத்தை கேட்க சொல்லுவோம் அப்படின்னா பெருமாள் குறிப்பு கேட்டார், ஓய் உமக்கு முக்தி வேணுமா அப்படின்னா, உங்ககிட்ட முக்தி எல்லாம் நான் வாங்குறதுக்கு ரெடியா வரல, அதான் ராமானுஜர் பார்த்துப்பா நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன்னு போட்டு போயிட்டான். இது ஏன் மகான்களுடைய அடிச்சோடுங்கிறது இதுதான். அவர்களை நாம் வந்து காலை பிடித்து கொண்டோமே, ஆனால் ஆச்சாரிய சம்பத்தம் உண்டாகிவிட்டார். அதனாலதான் ஒருத்தருக்கும் ஒரு குருன்னு இருக்கணும். குரு என்று சொல்ல வார்த்தைக்கு அகத்தினுடைய இருளை நீக்குபவர் அப்படின்னு அர்த்தம். ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் குற்றங்களை களையக்கூடியவர் ஆசிரியர். குரு என்பது மனதில் இருக்கக்கூடிய அகத்தில் இருக்கக்கூடிய இருட்டை மாற்றக்கூடிய, நமக்கு ஞான குழம்பை ஞான ஒளியை ஏற்றி நமக்கு நல்வழி காட்டுவதற்காக இருக்கக்கூடியவர்கள் குருமகான்கள். அப்பேற்பட்டிருக்கக்கூடியவர்களிடத்திலே நம் யதார்த்தமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பை பற்றி நினைத்து நாம் நம்மை ஏமாற்றி விட்டுக் கொள்ளக்கூடாது. இந்த உடம்புக்கு என்ன பேர்? மெய் அப்படின்னு. மெய்யா? மெய்னா உண்மைன்னு அர்த்தம். இது மெய்யா? பிறக்கிறப்ப இப்படி இருந்தோம், நம்ம அம்மா அப்பா எல்லாம் சொல்லிருப்பாங்கல்ல, அப்படியே பார்த்து குழகுலன்னு அப்படியே அசப்ல பாட்டி மாதிரி இருக்கா குழந்தை, அந்த பாட்டிலோட போய் உட்காந்துருக்கும். அது மாதிரி குழந்தை இருக்க போறது அப்படியே அபிமானத்துல சொல்றது, குழந்தை மாதிரி இருக்கா. எப்படி இருக்கு இந்த குழந்தை பார்த்தடா? கொஞ்ச நாள் பருவம் வரும், பருவம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு கலந்து அடுத்த பருவம் வரும். 7 பிறவிகள் 7 பருவங்கள் மாறி 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 வர்றது. நமக்கு ஞானம்ங்கிறது எப்போ வரப்போகுது? பல்லு கூட விஷ்டம் தீத்துன்னு சொல்லி 38 வயசுல புறப்படும். அந்த அறிவு கூட நமக்கு கிடைக்கல. வலிக்குதுன்னு சொல்லிட்டு போய் பல்லக்கட்டு போய் பல்ல தேய்ச்சிட்டோ இல்ல ராவிட்டோ எடுத்துட்டோ வராம ஒழிய ஞானம் அந்த அப்படி இல்லை. அப்போ நமக்கு வந்து இந்த மெய் என்று சொல்லக்கூடிய ஒரு உடம்பு இருக்க, இது மெய் கிடையாது, பொய் இல்லையா? உடம்பு எதனால இருக்குது? 5 பூதங்கள் ஆனது இந்த உடம்பு. பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் என்று சொல்லக்கூடிய 5 பூதங்களுடைய கலவை தான். நல்ல 96 தத்துவம் இதில் அடங்கி இருக்குது. உறுதியாம் ஊதாதி ஓரைந்தாகும், உயர்கின்ற பொறியைந்து புறணைந்தாகும், கருதியாம் கண்மேந்திரியமைந்து வெள்ளான ஞானேந்திரியமைந்து, திருதியாம் கீதாய கர்ணம் 4 திறமான அறிவு 1 நாடி 10, மருதியாம் வாய்வது 10 மகத்தான ஆசையமஞ்சி கோசமஞ்சி, அஞ்சவே ஆதாரம் 6 துஞ்சவே தோரம் 1 ஈடனை 1 தஞ்சவே ராகம் 8 அவத்தை 5 தயங்கியல் ஒரு கருவிகளான் 96 ஒன்றவே ஒவ்வொன்றாய் குறித்து சொல்வேன் உறுதியாம் ஊதாதி உரைக்க கேளேன் அப்படின்னு ஒரு பாட்டு. 96 தத்துவம் சொல்றது இந்த உடம்புல. எல்லாம் தத்துவம், உடம்பு முழுக்க தத்துவம். தத்துவம்னா உண்மை, மெய் என்றால் உண்மை. ஆனால் இவை 2 கொடுக்கப்பட்டிருந்தது இந்த பொய்யான உடம்பு. அப்ப பொய்யான உடம்பு இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு அழியக்கூடிய உடம்பு. ஆனால் அழியாத ஒன்று இருக்கே, அது என்ன? ஆத்மா, உயிர். உயிர் கூட உயிர் எப்படி இருக்கும் பரிமாணம் நமக்கு யாரும் தெரியாது. உயிர் எங்க இருக்கு? என்ன மாதிரி ஆட்டு இருந்தா பைசாவோட இருக்குன்னு சொல்லுவேன், பேங்க்ல இருக்குன்னு சொல்லுவேன். ஒரு காதலன் காதலி உயிர் எங்க இருக்குன்னு சொன்னோம்னா எல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்கு. 4 ஹார்ட்ல ஒரு ஹார்ட் வாடகைக்கு விட்டேன்பா. அப்ப அவர்களுக்கு இருக்கக்கூடிய உயிர் வந்து எங்க இருக்கு நமக்கு தெரியாது. ஆனா யதார்த்தத்துல நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே காலத்தை மடக்கி நீட்டி, அப்போ அப்பா வலி உயிர் போகுது ஒரு வார்த்தை சொல்றோமா, வேகமா போய் நெத்தியில அந்த நிலப்படி இடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா உயிர் போயிடுச்சு. என்ன செத்து செத்தா விளையாடிட்டு இருக்கோம், எதுக்கு எடுத்தாலும் உயிர் போயிடுச்சு உயிர் போயிடுச்சு. உயிர் போறது எங்க பார்த்தோம் நம்ம? அப்போ பிரமாணம் நமக்கு எது போனதே உயிர் போறது என்பதற்கு உண்மையிலேயே நமக்கு அந்த வேதனை எப்படி இருக்குங்கிறதான் மரண பயம் அப்படிங்கிறத சொன்னார். மரண வேதனை அப்படிங்கிறது அதுதான் பேர். அந்த வேதனை நம் உடம்பிலே இருக்கக்கூடியதிலே இருந்தது பிரிச்சு எப்படி போகணும்னு ஒரு ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிக்கிறது ஒரு டாக்டர் முயற்சி பண்ணேன். ஏன் ஒருத்தருக்கு சாவு வருது அப்படின்னு கேட்கிறார். பிறந்தது அத்தனையும் செத்துத்தான் ஆக வேண்டும், மரணத்தித்தான் ஆக வேண்டும், உயிர்கள் எல்லாம் மரணத்திற்கு உட்பட்டதுங்களா தத்துவம் சொல்றாடே. இந்த உயிர் என்ன கலர்ல இருக்கு, என்ன பரிமாணத்தில் இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லித்தான் ஒரு இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கொண்டு போய் ஒரு நல்ல கண்ணாடி பெட்டி, லைட்டா உள்ள கண்ணாடி பெட்டி
அந்த கண்ணாடி பெட்டியில வச்சு அதுக்கு மேல அப்படியே ஒரு குழாயை வச்சு ஒரு சின்ன துள் மாதிரி இருக்கு. அவர் டாக்டர் பார்த்துட்டே இருக்கார், இந்த நேரத்துக்கு இது அடங்குது இது அடங்குது அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா எழுதிட்டு உயிர் பிரிந்து விட்டது அப்படின்ற போது நீல நிறமும் பச்சை நிறமும் கலந்து வந்து அந்த குமிழ் டக்குன்னு வெடிச்சு அது வெளியே போயிடுச்சுன்னு சொல்ற போது இந்த ஆணு சேர்ந்து சேர்த்துறாரு, டாக்டரும் சேர்ந்து இறந்துட்டார் அந்த இடத்துல. அப்ப கடைசியில பக்கத்தில் இருந்த ஒரு சிஷ்யம் என்னன்னா, ஆகையினாலே ஒருவன் இறப்பதினால் தான் இன்னொருத்தருக்கு இறப்பு வருகிறது, ஒருவன் இறப்பதினால் தான் இன்னொருக்கு இறப்பு வருகிறது அப்படின்னு ஒரு முடிவு எழுதி வச்சார். ஆனா அந்த உயிரோட பரிமாணத்தை திருமணம் என்ன பண்ணார் தெரியுமா? மேவிய சீவன் வடிவது சொல்லிடில் ஆவின் மயிரொன்று 100 கூறிட்டு மேவிய 100 1000 ஆனால் ஆவின் கூறு 1000 ஒன்றே. 8 மணிக்கு மேல பேசுங்க. உயிர் வந்து என்ன பரிமாணம் சொல்ற? மேவிய சீவன் வடிவது சொல்லிடு ஆவியின் மயிர் ஒன்று. மயிர்ங்கிறது தவறான வார்த்தை கிடையாது, அதனால தமிழ் வார்த்தை சரியா? அதனால அந்த மயிர் ஆவின் மயிர்னா ஆண்னா பசு, பசுவுக்கு முடி எங்க இருக்கும்? வால்ல இருக்கும். அந்த வால்ல இருக்கக்கூடிய ஒரு முடியை கட் பண்ணி ஆவின் மயிர் ஒன்று 100 கூறிட்டு அதை 100 பார்ட்ஸா பிரிக்கணுங்கிற. அப்ப சிசர வச்சுட்டு டக்கு 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 டக்குன்னு 100 வாட்டா பிரிக்கணும். 100 வாட்டா மேவிய 100 1000 ஆனால் 100 வாட்டா பிரிச்சுட்டா இந்த 100 வாட்டு ஒன்னு 1000 பிரிக்கணும். இப்ப கால்குலேட்டர் கையில எடுத்துக்கணும் இல்லையா? என்னோட மொபைல் போன்ல இருக்க கால்குலேட்டர் எடுத்துக்கணும், டப் டப் டப்பா அடிச்சு பார்க்கணும். மேவிய 100 1000 ஆனால் ஆவியின் கூர் 1000 ஒன்று. இந்த 1000 போக அப்புறம் மிச்சம் 1000 ஒன்று. அந்த 1000 கொஞ்சம் பாக்கி ஒண்ணா எடுத்து சின்ன சின்னதா குடிச்சு போட்டா அப்போ அணுவுக்கு அணுவினை அணுவுக்கு அப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு பெரியவங்க காண்பித்து கொடுத்தாலே அப்பேற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சின்னதா இருக்கக்கூடிய ஒரு கமலாகினி இந்த உடம்புக்குள்ளே ஹிருதயத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால்தான் ஆண்டவனுடைய விஷயத்தை பாடுவதை காட்டிலும் ஸ்ரீ வைஷ்ணவம் சொல்றது பகவத் அபசாரம் பாகவத் அபசாரம் ரெண்டு சொல்றது. பகவத் அபசாரம் பகவான் பாகவத் பக்தன் பாகவதன் 2 வார்த்தை இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். பக்தன்னா யாரு பாகவதன்னா யாரு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பக்தன்னா யாரு? நாம் எல்லாம் பக்தியால் பான்முனை பாலகாலும் பற்றிய மாதிரு புகழ்வாடி அப்படி பாடினோமா? அப்ப நாம் எல்லாம் பக்தர்கள். பாகவதர்கள் 2 பேர் இந்த கூட்டத்தில் இருக்காங்க. யார் தெரியுமா? இவா 2 பேர். நாம் பகவானை நினைத்துக் கொண்டிருப்போம், பகவான் இவர்களை நினைத்துக் கொண்டிருப்பார். என்ன காரணம்? இவர்கள் நம்மை கொண்டு செலுத்த வேண்டிய தோணியாக இருக்கக்கூடியவர்கள், மாலுமிகள். அவர்களை பற்றிய சிந்தனை பெருமாளுக்கு இருந்து கொண்டே இருக்குமா பகவானுக்கு. ஆகையினால் இவர்கள் பாகவதர்கள், நாம் பக்தர்கள். அங்கே இருக்கக்கூடிய பிரகலாதன் பாகவதன், சபரி பாகவதை, குகன் பாகவதன், பரதாழ்வான் பாகவதன். இவர்கள் எல்லாம் பகவான் பெருமாள் நினைத்துக் கொண்டே இருந்தார். இவர்களுக்கு எந்த ஊரும் வந்து விடக்கூடாது அப்படின்னு நினைச்சார். பிரகலாதாழ்வான என்னென்னமோ செஞ்சு கொள்ளணும் முடிவு பண்ணான் கேள்வியன். என்ன பண்ணினா எல்லா நேரமும் நாராயண நாமத்தை தவிர வேற நாமத்தை சொல்லாமலே எல்லாம் அவன் பார்த்துக் கொள்வான் என்று சொல்லி தானாக இருந்து எந்த விதமான விஷயம் இல்லாம தகப்பனாரை கொண்டு நரசிங்க அவதாரம் எடுத்த பெருமாள் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு துரந்தம் சர்வதோமுகம் நிஷம்மம் பீஷ்டம் மிருத்யோர் மிருத்யோர் நமாம்யகம். மிருத்யுன்னா நமக்கு நண்பன் அர்த்தம். சக்குன்னு வந்த பகவான், ஆபத்திலே உதவக்கூடிய பகவான், ரொம்ப அழகானவன். நரசிங்கம் மாறி மழை குழஞ்சலும் அண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறு வயிறு போக எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிந்து முழங்கி புறப்பட்டு போதரமா போலே நீ போய்க்குவண்ணா உன் கோயில் இன்று இங்கனே போந்தருடி கோப்புடைய சீரிய சிங்காதத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தது. நான் ஏதோ கேட்கிறேன், தப்பா நினைச்சுக்காத. நான் கேட்கறதுல நீ கொடுத்துருவேன், எனக்கு தெரியும். ஆனா அதை வச்சு நான் சமாளிக்க முடியுமாங்கிறதை யோசனை பண்ணி உனக்கு இதை கொடுத்தால் தகும், இவனால் இதை சம்பாத்தியம் பண்ணி கொண்டு அதை அனுபவிக்க முடியும் என்கிற விஷயத்தை தெரிந்து கொண்டு அடியேனுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டான் நாச்சியார் வாசகத்தில் சொல்லுகிறாரே, அதுபோல யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள், ஆராய்ச்சி பண்ணி கொடுமா அப்படி சொல்லி ஆண்டாள் கேட்கிறார். அப்போ நமக்கு வந்து மகான்களுடைய அடியிலே இருக்கக்கூடிய விஷயத்தை தெரிந்து கொண்டு பாகவதனாக இருக்கிறது கஷ்டம்.
பாகவதாக இருக்கிறது கஷ்டம். இந்த இந்த ட்ரெஸ்ல நம்ம இப்ப வர சொன்னா வருவோமா? பாருங்க, காவி ட்ரெஸ்ஸை போட்டு பாட்டுக்கு நிம்மதியாக உட்காந்துருக்கேன். இப்போ எனக்கு இப்படி வேறுபாடியாக வச்சுனா பொம்மநாட்சிகள்லாம் இருக்காது, நான் அவங்களெல்லாம் இருக்காது. நான் காலேஜில் டீன் ஆச்சு, நான் பெரிய டாக்டர் ஆச்சு, முதல்வர் ஆச்சு, நான் இப்படி ட்ரெஸ் இல்லாமல் வர்றதா? அதை முதல்ல மறக்கணும். சுயம் அபிமானம் அபிமான பங்கமாய் வந்து நின்பள்ளி கட்டிருக்கீழே அப்படின்னு ஆண்டாள் இருக்கிறார். அப்போ சுயத்திலே இருக்கக்கூடிய அபிமானம் நமக்கு பங்கப்பட்டால்தான் அடிமை என்கிற உணர்வு வரும். பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா நமக்கு சடாரி என்று ஒன்று வைப்பா இல்லையா? ஸ்ரீ சடகோபம்னு அதுக்கு பேர். பெருமாளுடைய திருவடி நிழல் இருக்குது. அதை கொண்டு வந்து தலையிலே சமர்ப்பிக்கிற பொழுது நம்ம இப்படியே நிற்கணும். அதை கொஞ்சம் குனிஞ்சுதான் வாங்கிக்கணும். திருவடி வரல, பெருமாளுடைய சன்னதியிலிருந்து வர்றதே. அதோட ஒரு தீர்த்தம் கொடுத்தா ஒரு துணியை வச்சுட்டு ஒரு 3 தரம் வாங்கிக்க முடியும். தீர்த்தம்லாம் வாங்கணும். பெருமாள் கோயிலுக்கு போனா தீர்த்தம் கொடுத்தா அவசியம் வாங்கணும். அதாவது அகால மிருத்யு மரணம் சர்வபாவ விநாசனம். அகால மிருத்யு மரணம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாம வண்டியில போற போது கட்டான ஆக்சிடென்ட் ஆகி செத்துறது, அதான் அகால மிருத்யு மரணம். சர்வபாவ விநாசனம். நம்ம பண்ணின பாவம் அத்தனையும் இந்த 3 உத்தரணி தீர்த்தத்தை எடுத்து குடிக்கிற பொழுது மனசு நிறைவடைகிறது. அந்த சடாரி சம்பந்தம் தலையில வைக்கிற பொழுது நான் எனது என்று சொல்லக்கூடிய அகங்கார உபகாரங்கள் அப்படியே தவிடுபடியாகிறது. எல்லாம் அவன் செயல் என்று சொல்லி அவன் திருவடிக்கு வணங்க வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காக வந்தவர்கள் தான் மகான்கள். ஆக மகான்கள் வந்து நமக்கு சொல்லி காட்டிருக்கக்கூடிய பாதையை குருதேவர் எந்த இடத்துலயுமே என் போட்டோ வச்சு நீ தீபாராதனை காட்டு, நீ வந்து ஏதாவது நைவேத்தியம் பண்ணி என் பேரை சொல்லி நீ வைத்தோ சொல்லவே ஒரு இடத்தையும். ஆழ்வார்கள் என்ன மாதிரி நீ பஜனை பண்ணிக்கோ பாடிக்கோன்னு சொன்னாடா? நாயன்மார்கள் ஏதாவது ஒரு இடத்துல திருக்குறுப்பு தொண்டர்னு சொல்லி அவர் வேலை பார்த்தாரு, நீங்களும் இந்த வேலையை பாருங்கன்னு சொன்னாரா? ஒருத்தருக்கு சொல்லீங்க. அவர் அவர்களுக்கு கிடைத்த ஞானத்தை வைத்துக் கொண்டு பக்தி பண்ணி கொண்டு தன்னை பான்மையில் உயர்த்தி கொண்டே போனார்களே ஒழிய யாரையும் அழைத்து சொல்லவே ஹிதோபதேசமாக நமக்குத்தானே தம்முடைய செயல்களை தாம் திருத்திக் கொள்வதற்காக வேண்டி எம்பெருமானை பணிந்து நின்றார்களே அவர்கள்தான் மகான்கள். அப்படி இருக்கக்கூடிய மகான்களுடைய வரிசையில நாம் இன்னொரு விஷயத்தையும், ராமானுஜரை பத்தின ஒரு விஷயம், இன்ட்ரெஸ்டான கதை, அதனால அந்த விஷயம் கேட்கணும். திருமலை திருப்பதியில கீழ் திருப்பதியில ராமானுஜர் 1 வருஷ காலம் வந்து ஸ்ரீமத் ராமாயணத்தை காலட்சேபம் பண்ணினார். அவருக்கு அங்க இருக்கக்கூடிய திருமலை நம்பின்னு ஒரு தோற்ற சாதிச்சு கொடுத்தார், அதை சொல்லி கொடுத்தார். அப்படி பண்ணிட்டு இருக்கிற போது மத்தியானம் 12 மணி இருக்கும் போல இருக்கு, மோர் விற்கக்கூடிய கிழவி ஒருத்தி வரா. அந்த மோர் விற்கக்கூடிய கிழவி அங்க திருப்பதியில குளிர்க்குதுன்னா குளிர், வெயில் போறவங்க மனுஷன் இருக்க முடியாது, அவ்வளவு கடுமையான வெயில் இருக்கும் திருமலையில. அப்ப கீழ் திருப்பதியில பெருமாள் கோவிந்தராஜ் சன்னதிக்கு பக்கத்துல வந்து மோர் விற்கக்கூடிய கிழவி மோர் கொடுத்துட்டே இருக்கான். அதை வாங்கி வாங்கி ராமானுஜர் குடிக்கிறார், ராமானுஜர் சிஷ்யம் எல்லாம் குடிக்கிறது. ஒரு 5 நாள் ஆச்சு, 6 நாள் ஆச்சு. கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறம் ராமானுஜர் கூப்பிட்டு இந்த கிழவி ரொம்ப சிரமப்பட்டு தள்ளக்கூடிய வச்சுட்டு வந்து நமக்கு பாவசாந்தி பரிகாரமா அவளுக்கு மோர் கொடுத்துட்டு இருக்காரு, அவனுக்கு ஏதாவது ஒரு சின்ன தங்க காசு அனுப்பிச்சு கொடு அப்படின்னா. ராமானுஜர் சன்னியாசிகள் கை தொட்டு காசு வாங்க மாட்டான், தொடவே மாட்டான். உண்மைக்கு சொல்றேன், காசை வந்து பக்கத்துல இருக்கிறவங்க வாங்கிக்கோன்னு சொல்லுவாரு ஒழிய தான் கை தொட்டு வாங்க மாட்டேன். எதிராஜ சமுச்சயம்னு சொல்லி ராமானுஜர் கிரந்தம் ஒன்று இருக்கும். சன்னியாசிகள் எப்படி இருக்க வேண்டும், திருதண்ட சன்னியாசிகள் எப்படி இருக்க வேண்டும், ஏகதண்ட சன்னியாசிகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் அது எதிராஜ சமுச்சயத்தில் வருத்தது. அது பெரிய கிரந்தம் அது. அதில் அவர் சொன்ன தங்க காசு ஏதாவது கொடு அப்படின்னா ஒரு சிஷ்யர் போய் இந்த பாட்டி இந்த ஒரு 4 தங்க காசு வச்சுக்கோ சுவாமி ராமானுஜர் கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொன்னார். தங்க காசை வாங்கினா தூக்கி விட்டுருச்சு. என்ன சுவாமி ராமானுஜர் தங்க காசு கொடுக்க சொன்னார்னா கொண்டாந்து தரேன், ஒவ்வொரு தூக்கி விட்டுறீரே அப்படின்னா இது யாருக்கு வேணும், என்ன வேணும் உனக்கு, மோட்சம் கொடுக்க சொல்லு ராமானுஜர் சொல்லி கேட்கிற காரியத்தை கண்ணா இருக்கும். மோட்சத்துடைய கிளவி சொன்னா ராமானுஜர் சொல்லி மோட்சம் ஆயிக்கொள்ளுனா சரி சம்திங் ராங், இந்த பொம்மநாட்டி ஏதோ விஷயம் தெரிஞ்சவாட இருக்காளே வாடி அப்படின்னு ராமானுஜத்துல போய் கொடுத்தா அடியேன் தாசன் சாட்சாத்மா கீழே வந்து நமஸ்காரம் பண்ணினா என்னமா வேணும் அப்படின்னா எனக்கு மோட்சம் கொடுங்க சாமி அப்படின்னா. மோட்சமா? அதை கொடுக்கறதுக்கு 7 மலைக்கு மேலே இருக்கக்கூடிய வேங்கடவன் ஒருத்தங்க நின்றுட்டே இருக்கான் கால்கெடுத்து. அவன் தான் ஹோல்சேல் வியாபாரி, உனக்கு வாங்கணும் மோட்சம் அங்கே போய் வாங்கிக்கோ. அவன் பேர் என்ன அப்படின்னா திரும்ப பாட்டி வேங்கடவன். அது எனக்கு வாயில நுழையல, எவனா இருந்துட்டு போட்டோம், கிளவி சொல்ல எவனா இருந்துட்டு போட்டோம், எனக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு அவன் தான் நான்
அவன் எனக்கு முன்ன பின்ன தெரியாது, நான் இந்த ஊர் கை தான், மலை மேலே ஏறி போய் அந்த ஆளை பார்த்தது இல்லை, யார் இருந்தாலும் பேசுறா, நீ வேணுமானா ஒரு சிபாரிசு கடிதத்தை கொடு, நான் எடுத்துட்டு போய் அவரை பெருமாளை பார்க்கிறேன்னா. உடனே ராமானுஜர் ஒரு பேப்பர் எடுத்தார். சுவாமி திருவேங்கடமுடையானுடைய சன்னதிக்கு அடியேன் அநேக தண்ட சமர்ப்பித்து எழுதக்கூடிய விஞ்ஞாபனம் உபயோக சுலோபரி மேலே திருவாராதனங்கள் எல்லாம் முகப்பார் வழிபட்டுக் கொண்டிருக்கும் என்று அடியேன் நினைக்கிறேன். என்னிடத்திலே மோதிக்கக்கூடிய கிழவி மோட்சம் வேண்டும் என்று விண்ணப்பித்திருக்கிறாள். அந்த விண்ணப்பத்தை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், அடியேன் ராமானுஜன் அப்படின்னு போட்டு ஒரு லெட்டர் எழுதி பணவோட கொடுத்தார். நம்மளாம் கிழவி ஏதோ யோதனை எல்லாம் பேசிட்டு இருக்கும் போல இருக்கு, போய் அதை ஏதாவது வாங்கி கவனிச்சு அனுப்பிச்சு கொடுப்போம் அப்படின்னு ராமானுஜர் எழுதி கொடுத்தார். ஏன்னா நம்பிக்கைங்கிறது பேசுங்க. அந்த கிழவி கையில் அந்த ஓலையை எடுத்துக்கிட்டு பத்திரமா ஒரு துணியில முடிச்சுட்டு அப்படியே மேலே ஏறி போறா. என்ன சொல்லிட்டு போறா? நம்ம என்ன சொல்லிட்டு போவோம்? திருப்பதிக்கு என்ன சொல்லிட்டு போவோம்? கோவிந்தா கோவிந்தான்னு போவோம். அப்ப கோவிந்தான்னு சொல்ல ராமானுஜா ராமானுஜா ராமானுஜான்ட்டு போனான் மேல. அங்கே போனா திருமலை எல்லாம் எதிரொலிக்கிறது ராமானுஜருடைய திருநாமம். ராமானுஜா 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 இதெல்லாம் விஷயம் இருக்கு. மகான்களுடைய அடிச்சுவடுங்கிறதெல்லாம் ராமானுஜரை மாத்திரமே நம்பினோம், பெருமாள் நம்பல. மேல போனா அர்ச்சகர்கிட்ட போய் நின்று இங்கே திருவேங்கடவன் அப்படின்னு யாரோ இருக்கிறதா என்னுடைய ஆச்சாரியன் ராமானுஜர் சொன்னார். அவர் யாரு காட்டுறேன் அப்படின்னார். என்னன்னா சாட்சாதாக உலகத்தை காத்து படைத்து ரட்சிக்கக்கூடிய பெருமான் அப்படியே நின்று இருக்காரே, கடிஹஸ்தத்தை காட்டி அபிஹஸ்தத்தை காமிச்சு இந்த பெருமான் வேகவனாக நின்று கொண்டிருக்கிறானே, சரியாய வழிகள் இருக்கும் திருமாலே நெய்யோனே வேங்கடவான் இங்கோயின் வாசல் அடியாரம் வானவரும் அரம்பயரும் கிடந்து எங்கும்படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பானேன்னு சொல்லி குலசேகரால் படியா கிடக்கிறாரே, இதெல்லாம் பார்த்து வேங்கடவன் ஒருத்தர் இருக்கான், அவனை காட்டுன்னு சொல்றீங்க அப்படின்னா தெரியாது. ராமானுஜர் கொடுத்தோம் சார், இந்த ஓலை கொண்டு போய் அவரை குரு, அவர் என்ன சொல்றாரு அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னாராம். உடனே பெருமாள் அக்ஷாவதாரத்தினுடைய எல்லையை மீறி கையை முன்னாலே கொண்டு வந்து அந்த ஓலையை வாங்கினாராம். வாங்கி அந்த க்ஷணமே அந்த கிழவிக்கு மேல மோட்சத்தை கொடுத்தார் அப்படின்னு ஸ்ரீ ராமானுஜருடைய அந்த சித்தாந்தத்திலே வருது. அப்ப என்ன அர்த்தம்? ராமானுஜரை முழுவதுமாக நம்பியிருந்த காரணத்தினாலே அந்த கிழவிக்கு மோட்சம் கிடைத்தது. அதனால பகவான் பக்தனுக்கு கட்டுப்பட்டவன், ராமானுஜருக்கு பகவான் கட்டுப்படுறார். அவர் சொன்னார், அதனால அவருக்கு மோட்சத்தை கொடுத்தார். அப்படிதான் ததிமாண்டனுக்கு மோட்சம் கொடுத்தனும் கிருஷ்ணனிடையில ஒன்று இருக்குது. கோபிக கிருஷ்ணன் என்ன பண்றார்? எல்லா இடத்துலையும் வெண்ணையை திருடி திங்கிறான். வெண்ணையை திருடி திங்கிறான்றது திருடிங்கிறது நம்ம நடுவில் கூட்ட ஒரு சொல். வெண்ணெய் எல்லார் வீட்லையும் போய் வாங்கி சாப்பிட்டேன். அதுதான் கிருஷ்ண ஜெயந்தியை தான் நம்ம எல்லாரும் ஒருத்தர் வீட்டில் கொண்டாடுறோம். ராமநவமியோ நேற்றுக்கு வாமன ஜெயந்தி யாருக்காவது தெரியுமா? அதெல்லாம் நமக்கு தெரியாது. ராமநவமி இன்னும் கோயிலில் கொண்டாடிப்போம், அவ்வளவுதான். ஆனா கிருஷ்ண ஜெயந்தியை நம்ம கை வச்சு விரல் போட்டு கிருஷ்ணன் அடுக்களை வரைக்கும் வந்த மாதிரி பண்ணி அதெல்லாம் நம்ம கொண்டாடிக்கக்கூடிய அந்த பக்தி பாவனை இருக்கிறத கலியுகத்துல இன்னும் இருக்கு. நம்ம சுவாமி சொன்ன மாதிரி சனாதன தர்மம் நாம் இருக்கிற வரைக்கும் அழியாது, நிச்சயம் இருக்கும். அப்ப அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடிக்கிற மாதிரி இந்த கண்ணன் என்ன பண்றா, எல்லா இடத்துலையும் வெண்ணையை எடுத்து சாப்பிடக்கூடிய அந்த நேரத்துல ஒரு ஒரு கோபிகை என்ன பண்றா, கையும் களவுமா அவர் குடிக்கிறதுக்காக உரியில வச்சிருக்கக்கூடிய வெண்ணைக்கு மேல ஒரு மணி கட்டுக்கு போட்டார். அது அலாரம் அடிக்கும். இவர் எழுந்திருச்சு மெதுவாக சில சகாக்கள் எல்லாம் திருட்டு கோஷ்டியை தான் திருடுறதுக்கு போவா. எல்லாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் புரிஞ்சுட்டு பெருமாளுடைய பிஞ்சு பாதங்களை ஒருத்தர் முதுகு மேல ஒருத்தர் முதுகு மேலே வச்சு ஏறி அங்க எட்டி பார்க்கிற சின்ன பிஞ்சு கை சிறுகை விரல்கள் தலைவி பரிவார செங்கன்கூட செய்யவாய் ஒப்படைப்பர் உருவையர் புருவங்கள் கூட இப்ப கோவிந்தன் குடல் கொண்டு ஊதின போது கறவை இனங்கள் கார்பரப்பிட்டு செய்யாட்ட இல்லாவே பறவை இனங்கள் காடு வந்து படுகாடு இழப்ப கறவை இனங்கள் காலவரப்பிட்டு செய்யாட்ட இல்லாவேன்னு இவருடைய வேணுகானத்துல மயங்கி நிற்கக்கூடிய பறவை இருக்கு, வேணுகானத்துல மயங்கி நிற்கக்கூடிய பறவை இனங்கள் இருக்கு. அப்பேற்பட்டிருக்கக்கூடிய சின்ன கண்ணன் தன் கைகளினாலே அந்த இருக்கக்கூடிய வெண்ணையை எடுத்து கை வைக்கலாம்னு போடும்போது அந்த மணி தொட்ட ஆடி மணி ஆடிச்சுன்னா அலாரம். கோபிகை நேர ஓடி வந்து கையிங்களோமா பிடிக்கிறதுக்குள்ள தந்திரம். கிருஷ்ணன் பார்த்தாராம், மணியிடத்துல விண்ணப்பம் பண்ணாராம், மணியே நான் வெண்ணை திருடத்துக்கு உனக்கு தான் தெரியும், இந்த கோபிகை இருக்காலே ரொம்ப பொருளாதாரம், நான் எடுத்து சாப்பிடுற போது நீ மணி அடிக்கக்கூடாது என்னன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் கிருஷ்ணன் பண்ணிட்டான். ஆட்டு சுவாமி அப்படின்னு சொல்லி கண்ணில இருந்து தாரதாரையா தண்ணீர் வர்றது நம்பிக்கை. ஏன்னா உலகத்தை அவ
அறிந்தனமேன்னு ஆழ்வார் வாசம். அவன் தான் இந்த உலகத்தை படைச்சான், காய்ச்சான், சமைச்சுக்கிறான். இப்பேற்பட்டிருக்கக்கூடிய அகில குணநாயகனா அருள்மொழி பெருமாள் என்னிடத்துல விண்ணப்பம் பண்ணுவதா அப்படின்னு அசேதனமா இருக்கக்கூடிய அந்த மணிக்கு தங்க தாரதாரியா தண்ணீர் கொட்டுறது. பெருமாள் அதெல்லாம் கண்டுக்காம இவருக்கு நாம் பண்ண போறோமே ஏதாவது அப்படின்னு சொல்லி வெண்ணெயை எடுத்து பெருமாள் அமுது செய்கின்ற பொழுது, அப்படி வார்த்தை கவனிக்கணும். பெருமாள் அமுது சாப்பிடுற போதுன்னு வார்த்தை சொல்லக்கூடாது. பகவானுக்கு அமுது கண்டற பண்ணுதல் அப்படிங்கிற ஒரு கட்டமான வார்த்தை. இது சைவ வைணவ பேதம் தான் ஒன்றும் கிடையாது. பகவானுக்கு கண்டறா பண்ணுதல்னா அவர் காண்பிச்சு இப்ப எத்தனை முறுக்கு வச்சிருந்தாலும் அதிரசம் வச்சாலும் ரமண மகர்ஷி எடுத்து சாப்பிடக்கூடாது கிடையாது. நமக்கு அந்த பெரிய முருகான் தான் வந்தா தேவையில்லைன்னு நம்ம பார்த்து யோசனை பண்ணிட்டு இருப்போம். பெரிய அதிரசமா கிடைச்சா பரவாயில்லைன்னு நமக்கு தோன்றும். அப்ப பகவான் எடுத்து அந்த வெண்ணையை எடுத்து வாயிலே அப்படி எடுக்கிற பொழுது மணி அடிச்சுட்டு, என்னடா அக்ரிமெண்ட மீறிட்டியே, நீ என்ன பண்ணின, அடிக்கக்கூடாதுன்னு அவன் விண்ணப்பம் பண்ணிட்டானே அப்படின்னா, சுவாமி பெருமாளுக்கு அமுதாகிறது, மணி அடிக்கலன்னா நான் இருந்து எந்த பிரயோஜனம்? பகவான் வரை கோயில் எல்லாம் பாருங்க மணியை சாதிச்சுன்னா மணி கண்டநாதம்னு வேறு. அந்த கண்டநாதம் வச்சு கொண்டுதான் இப்பொழுது அர்க்கவாத்தியங்கள் நடக்கிறது, பெருமாளுக்கு திருவோம் நடக்கிறது, பெருமாளுக்கு திருவஞ்சனம் நடக்கிறது. அப்படிங்கிறது தான் அந்த மணி சத்தத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அப்படி ஒன்றா ரொம்ப வேகமா ஒழிக்கிறது இருக்கு, 8 மணி அடிக்கிறது இருக்குது. இந்த சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் என்று சொல்லக்கூடிய ஒரு மகான், தூப்புள் மகாதேசிகன் வேறு. அவர் வடகலை சம்பிரதாயத்தின் நிதான சாரண பௌவர். அவர் அவதாரம் இந்த கங்கரத்துடைய அவதாரமா பிறந்தார். அப்போ கிருஷ்ணன் சொன்னார், நீ மிகப்பெரிய ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியனாக பிறப்பாய் அப்படின்னு கண்ணன் துவாபரத்திலே மணிக்கு செய்து கொடுத்திருக்கக்கூடியதான வரம் இன்றைக்கு வடகரை சம்பிரதாயத்தின் தியானம் பண்ணுவதற்காக தூப்புள் என்று சொல்லி காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காலத்திலே சுவாமி நிகமாந்த மகாதேசிகனாக திருவோதாரம் பண்ணினார். அப்போ அப்பேற்பட்டிருக்கக்கூடிய மகான்கள் பகவானுடைய அனுகிரகத்திலே அவர்கள் பிறக்கிறார்கள். ஆக அவர்களை பற்றி நாம் அடிச்சுவரை நாம் பிடித்துக் கொண்டார், அவர்களை பற்றி நாம் நினைத்துக் கொண்டார். அதே போல் நமக்கு நம்முடைய ஜென்மா துள்ளம், மானுஷம் துள்ளம். இதுக்கு அடுத்த பிறகு என்ன நமக்கு ஒன்றும் தெரியாது, நிச்சயம் தெரியும். டேட் ஆஃப் பர்த் எல்லாருக்கும் தெரியும். கேட்க வெட்டி இந்த மெழுகுவத்தி ஏற்றி பூன்னு ஊறி இங்க இருக்கிறவா யாராவது எல்லாருடைய காலில் விழுந்து கேட்டுக்கிறேன். குழந்தைகளுக்கு பேர குழந்தைக்கு பண்ணாதீங்க. குழந்தை பிறந்த அன்னைக்கு போய் குழந்தைக்கு நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரத்தை கொண்டாடணும். அந்த குழந்தை சதய நட்சத்திரம்னா சதய நட்சத்திரத்தை கொண்டாடணும். மற்ற புரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தை கொண்டாடுறீங்க, இங்கிலீஷ் தேதியை வச்சுட்டு கொண்டாட வேணும். அதுக்கப்புறம் கேக் வெட்டக்கூடிய சம்பிரதாயம் நம்ம சம்பிரதாயம் கிடையவே கிடையாது. மெழுகுவத்தியை கொண்டு போய் ஊத வச்சு யார் வாழ்க்கை பிரகாசமாக எரிய வேண்டும் என்று அவனோட ஆசீர்வாதத்துக்கு 2 அட்சர போட்டு சதமானம் பவதி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றதுக்கு நாம சொன்னா நடக்கும். நிச்சயம் மனசார நம்ம ஒரு குழந்தையை வாழ்த்துவோம். ஆனால் சதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரிய ஆயுர் சேவேந்திரியே பிரதிஷ்டதி அப்படின்னு சொல்லி மங்கள ஸ்லோகத்தை சொல்லி, நீங்க சொல்ற மாதிரி சமஸ்கிருதம் வராது சார் அப்படின்னா 100 வருஷம் தானே நல்லா இருப்பா மனசுல கை வச்சுட்டு அந்த குழந்தைக்கு ஒரு 2 மந்திரட்சதையை போட்டு நெத்திக்கு ஒரு விபூதியை இட்டு விட்டு அந்த குழந்தை சாஸ்வதமாக இருக்கும். நான் என்னுடைய வாழ்க்கை நடந்த ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். எனக்கு 2 குழந்தைகள். 2 குழந்தைகள்ல ஒருத்தன் பல் டாக்டரா இருக்கான். கோயம்புத்தூர்ல பெரிய இடத்துல ஒர்க் பண்ணிட்டு ஒரு RBS மெடிக்கல் காலேஜ்ல ஒரு ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிருக்கான். பேர் லட்சுமி நரசிம்மன் பேர் வச்சிருக்கேன். 2வது குழந்தைக்கு ஸ்ரீராம தேசிகன் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். அவன் புறப்பட்டு பள்ளிக்கூடம் LKG UKG போக ஆரம்பிச்ச காலத்துல இருந்து பூனல் கல்யாணமும் ஒன்று பண்ணுவோம். நாங்க அதை பண்ண 2 குழந்தைக்கு சேர்த்து சமஷ்டியா பண்ணினேன். சந்தியாவந்தங்கள்லாம் சொல்லி கொடுத்து சந்தியாவந்தனத்தை மாத்தியானிகம் பண்றதெல்லாம் நிறைய பேர் விட்டாச்சு. காலையிலே பண்ணணும், மத்தியானம் பண்ணணும், ராத்திரி சாயங்காலமும் பண்ணணும். சரியா? அந்த 3 நேரத்துக்கு பண்ண வேண்டிய சந்தியாவந்தனத்தை மத்தியானத்துக்கு பண்ணாம காலாதீத பிரத்யேகம் சொல்லி சாயங்காலம் சேர்த்து பண்றது. மத்தியானம் சாப்பிடாம சாயங்காலம் சேர்த்து சாப்பிடுறேன். அது முடியும் நம்மளால ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி அந்த சந்தியாவந்தனத்தை அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து நெற்றிக்கு திருமணம் இட்டு கொண்டுதான் போக வேண்டும்ங்கிற பிரதிஜையை வாங்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் சாட்சாத் 2 சன்னியாசிகளுடைய முன்னாலையும் ரமண மகர்ஷியுடைய முன்னாலையும் இருந்து சொல்கிறேன். அந்த குழந்தைகள் 2 பேரும் இன்னைக்கும் நெற்றிக்கு இட்டு கொண்டு தான் போகிறாங்க. சொன்னார், என்னை நான் திருமணம் இட்டுக்கொண்டு கல்லூரியில கோட் போட்டு ஷூ போட்டு எல்லாம் போட்டு பல கனவேசத்தோட போவேன். அது வேற விஷயம். தொழில் என்னுடைய உரிமை. நெற்றிக்கு இட்டுக்கொள்வது என்பது என்னுடைய உரிமை. எனக்கு என்னுடைய ஆசாரியன் என்னுடைய தாய் தந்தையை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பகுமானம்.
அவர்கள் இட்டிருக்கக்கூடிய பிச்சை, அதில் நான் எனக்கு இந்த பேசுறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தது என்னுடைய பேராசிரியர் ஆசான், எனக்கு அண்ணா தாக்கு சுப்பிரமணியம். எதனால எனக்கு இந்த பேச்சு வந்தது தெரியுமா? பல காலம் வந்து பத்தமணிக்கே போயிருக்கும், அவரோட அண்ணா கூடவே பத்தமணிக்கே போகணும். அவர் ஒரு பெரிய மேடையில சுவாமி தான் இருந்து சைட்ல டிஃபன் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கா. சுவாமி தான் எங்க அண்ணா மேல அப்படி ஒரு அபிப்பிராயம். தாக்கூர் தாக்கூர் வார்த்தை வேற மான பேச மாட்டா சுவாமி. தாக்கூர் சாப்பிடவா அப்படின்னு யாரு பையன் பார்த்து சுவாமி கேட்கிறார். என் தம்பி சித்தாமணி காலேஜ்ல வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லி இது பண்றார். எங்க அண்ணா கேட்கிறேன், அண்ணா இந்த மேடையில நான் ஏற முடியுமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறேன். சுவாமி அவனை கூப்பிடுவாரா அப்படின்னு. அதே சாட்சாத் தான் எங்க அண்ணாவுடைய பேச நம்புறேன். 2-3 வருஷமா சுவாமி அவர்கிட்ட கூப்பிடுது. ஆக நம்பிக்கை என்பதுதான் வாழ்க்கை. நாளை நமது என்று சொல்லுகிற க்ஷணம்தான் நமக்கு சாஸ்திரம். இப்போதைக்கு இருந்து இந்த விஷயத்தை சத்விஷயத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? சத்சங்கத்தே நிசங்கத்தம், நிசங்கத்தை நிர்மோகத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சுவாமி ஆதிசங்கர பகவத்பாதர். அப்ப ஆதிசங்கர பகவத்பாதர் இந்த குருமார்களை நாம் வந்து பிடித்து விட்டோமே ஆனால் சகல மூடனும் அறிவாளி ஆகிவிடுவான். ஆதிசங்கருக்கு 4 சிஷ்யர்கள், நிறைய சிஷ்யர்கள் இருக்கா. ஆனா ஆதிசங்கர பகவத்பாதருடைய எல்லாரும் பாடம் கேட்கிற போது ஒரே ஒரு சிஷ்யன் மாத்திரம் அவருக்கு துணி துவைச்சு கொடுக்கறது, சாதம் சமைச்சு கொடுக்கறது, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு ஆதிசங்கர் கிளாஸ் ஆரம்பிச்சுடுற, சிஷ்யர்கள் எல்லாம் சலசலப்பு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு சரியா பாடம் வரல அவருக்கு. அவன் துணி துவைச்சு கொடுக்குறான். பகவான் அவர் சங்கருக்கு அத்தனை பணிவிடைகள் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்ப இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க, அவர் படிச்சாருன்னா படிக்கலன்னு, அவன் தான் படிப்போறவே, ஏன் நம்ம சாமி கிளாஸ் இருக்கிறதுக்கு நேரம் பண்றார் அப்படின்னு பேசிக்கிறத ஆதிசங்கருடைய காதுல விழறது. மனசினாலேயே ஸ்மரண தீட்சை கொடுத்த, ஸ்பர்ஷ தீட்சை, ஸ்மரண தீட்சை நினைச்சே தீட்சை கொடுத்தார். ஸ்பர்ஷ தீட்சை தொட்டு தீட்சை கொடுக்கிறது. அப்படி நினைச்ச மாத்திரத்திலேயே தீட்சை கொடுத்தார். மீனுக்கு அந்த சுபாவம், மீன் குஞ்சு பொறிஞ்சிட்டு எங்கேயாவது போய் முட்டையை போட்டு அங்க போய் நினைக்குமா மீன் குஞ்சு பொறிச்சிடும். நினையும் தீக்கை அப்படின்னு நமக்கு சைவம் சொல்றது. அப்படி சொன்ன தீட்சை பண்ணா அவர் அங்கே துணியை துவைச்சு எடுத்துக்கொண்டு பவசங்கர தேசிகமே சரணம், பவசங்கர தேசிகமே சரணம்னு சமஸ்கிருதத்துல பாட்டியற்றக்கூடிய வல்லுநனாக அந்த இடத்துல இருந்து திரும்பி வந்தார்னா மகான்கள் நினைத்தால் எதையும் செய்ய முடியும். ஆகையினால்தான் அவர்களுடைய திருவடிகளை நாம் கெட்டியாக பிடித்துக் கொண்டால் நமக்கு லைஃப் இன்சூரன்ஸ் அதுதான். எதுவும் சேமித்து வைக்க வேண்டியதில்லை. தர்மம் பண்ணி புண்ணியம் பாவம் ரெண்டும் சேர்ந்து அவட வரவே. பாவம் பண்ணினா புண்ணியம் பண்ணா ரெண்டும் கணக்குல அதான் பேலன்ஸ் இருந்துட்டே இருக்கும். அதனால்தான் இருள் சேர் இருவினை. அப்போ நிஸ்தரணமாக சுதப்பிரஜனாக பகவானை க்ஷணமாவது சாதகம் பண்ணணும். எடுத்தோடனே நமக்கு வந்துடுமா? இப்போ திருப்புகழை படிக்கிற பொழுது நமக்கு எவ்வளவு மனது லயித்து படித்துக் கொண்டிருந்தோம். ஏதாவது கொஞ்சம் சிந்தனை தான், ஐயோ வீட்டுக்காரர் சாப்பாட்டுக்கு வந்திருப்பாரு, கடையை முடிச்சுட்டு வந்திருப்பாரு, என்ன டிஃபன் பண்ணி தோசை வார்த்தை கொடுக்கலையா, அவர் கவன மந்திரத்தில் வேணா அந்த அடியிலையா வந்து மணி கணக்கில் உட்காந்துருவார். அப்படி ஏதாவது பேசுவார்னு மனசில் தோணிச்சா நமக்கு இல்லவே இல்லை. இதே லயித்து விட்டோம். அப்போ ஆன்ம லயம், அதான் ஆலயம் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆன்மா லயிக்கக்கூடிய இடமாக இந்த ரமண மந்திரம் இருக்கிறதே. இந்த இடத்திலே 2 மகான்களுடைய திருவடிவாரங்களிலே நாம் இவ்வளவு நேரம் சத்விஷயத்தை அனுபவித்தோம். அதிலே நமக்கு ஒரு துளியாவது நம் வாழ்க்கையில் பயன்பட வேண்டும் என்று இந்த 2 பேருடைய திருவடிகளிலேயே அங்கே பிரார்த்தனை செய்து முடிக்கிறேன். மங்களம் கோசலேந்தாய மணிய மனதை சர்வமாயம். குலந்தரம் செல்வம் தந்திடம் அடியார் படுயராயிரையெல்லாம் நிரந்தரம் செய்யும் நிகழ்கி சம்புகரணம் அருளோடு பெருகியவணிக்கம் வளந்தரம் மற்றும் தந்திடம். அவர் சொல்லணும், நலந்தரம் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமும். 2 பேர் தொண்டையும் செய்யாதா? இவருக்கு மேலே அண்ணா டிகேஎஸ் அப்படி அடிச்சாருன்னா மீனாட்சி கோயில் ஆகிறோம். பக்கத்தில் சாலமன் பாப்பையா உட்காந்துருப்பாங்க, பட்டிமன்ற பேச்சாளர். கடைசி வரைக்கும் கம்பீரம்.
சௌந்தரராஜன் பேச்சை கேட்டதில்லை. இன்னைக்கு பகவான் சன்னதியில் அவர் பேச்சையும் கேட்டாச்சு. அண்ணாக்கு தம்பி கிடச்சிடவில்லை, அதை காட்டில் ஒரு மேல் தம்பியுடையும் படைக்காச்சான் சொல்லி வச்சிருக்கேன். இன்னைக்கு தான் அதை பார்க்குறேன். அதே தோற்றம் அப்படி அப்படி ஜாமுன எல்லாம் பெருமாள் பாங்கா எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப அருமையாக கேட்டீங்கன்னா நமக்கு எத்தனை நேரம் கேட்டாலும் எனக்கு மண்டையில் அடிக்கல, நாம மண்டையை தான் சொல்லுவோம். அசைக்க முடியாத பக்தி இருக்கணும், குரு பக்தி இருக்கணும். படுக்கை விட்டு எழுந்திருக்கும் போது நாராயணா நமசிவாயா சொல்லுங்க. அதுக்காக தான் அந்த பேர்கள்லாம் வச்சாங்க. வீட்டில் குழந்தைங்கள்லாம் ஏன் பேர் வைக்கிறோம்? முருகா 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 சொல்லு. இப்படி நாமங்களை சொல்ல சொல்ல டாக்டர் பக்கமே போக வேண்டாம். உங்களுக்கு சொல்லு, வியாதி இல்லாமல் இருக்கணுமா, நிம்மதியாக இருக்கணுமா, அமைதியாக இருக்கணுமா, பகவான் பேர் சொல்லுவோம். எந்த சுவாமியை போன்றவர்கள் சொல்லித் தருகிறார். அப்படி பகவானுடைய இதில் பகவானுடைய சன்னதியில் ஒரு நாள் ஜெயந்தி விழாக்கு வாய்ப்பு கொடுத்தார். சோமசுந்தரத்தையும் வெங்கட்ராமனையும் மறக்க முடியுமா? அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப அந்த குடும்பம் வேண்டிய குடும்பம். அவன் அம்மா வேதாந்த பாடலை அப்படி பாடுவார். சுவாமி விவேகானந்தர் கேட்டு ரசிச்சிருக்காங்க. இப்படி குடும்பத்தில் இணைந்து அப்போ முதல்ல ஒரு சுவாமி வந்தார். அவர் பேர் சுவாமி ரமணானந்தான்னு பேர். அவர் சிவானந்தனுடைய சீடர். அவர் இங்கே வந்து தங்கினார் ஒரு மாதம். அதுலேருந்து அப்படியே தொடர்பு ஏற்பட்டு இந்தல்ல இது வரும் காலங்களிலும் இதனுடைய தொடர்ச்சி நமக்கு இருக்கும் என்பதை சொல்லி, எப்படி அண்ணாவோ அப்படியே தன். நீங்கள் அண்ணான்னா வேற மாதிரி போயிட வேண்டாம். இது கழக அண்ணா, அப்படியும் மாற வேண்டாம். தேவதனி கழக அண்ணா. நமக்கு பாரம்பரியம் கழகம் என்று சொன்னார். எல்லாரும் கழகம் வேறு கழகம் வேறு. கழகம் பண்ணுறவன் மற்றவன், கழகத்தில் சேர்ந்தவா இங்கே. அது நம்முடைய திராவிட பாரம்பரியம் என்பதை சொல்லி பகவான் ரமணன், பகவான் சிவானந்தர் எல்லா மகான்களுடைய அனுகிரகம் நமக்கு தேவை என்பதை சொல்லி கோயிலுக்குள்ளேயும் தக்காளி வீதியில் திருப்புகோஸ்வரர் தேவதை காலம். இது பக்கத்தில் வீட்டுக்காரர். இன்னும் 2 நாளைக்கு முன்னால் இன்னொரு வீட்டுக்காரர் வந்திருந்தார். அவர் தான் சுவாமிநாதன் பன்னீர் திருமலை மாற்றார். சீனிவாசன் பிள்ளை அந்த காலத்தில் நாங்கள் 2 பேரும் உட்காந்து அந்த காலத்தில் படியில் உட்காந்து பேசுவோம். அப்படி நீக்கமிருந்து அறிந்திருக்கின்ற எல்லா சபையார்களும் எல்லாம் ஒன்று தான், எல்லாம் பகவான் காலத்தை பண்ணிகிட்ருக்கோம். அப்படி டிகேஎஸ் நினைவுபடுத்துவதற்கு வாய்ப்பாக தம்பி சளைச்சவர் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பெருமாளை பற்றி சொல்லி அவரும் இதே மாதிரி தான். பாப்பியார் பக்கத்தில் பட்டிமன்றத்தில் பேசினாலும் எல்லாம் நாமம் நல்லா குழைச்சி ஜப்பில் போட்டுக்காங்க. வேலைக்கு போகும் தைரியமாக போகணும். இல்லை எவனாவது ஏதாவது 2 சொல்லுவான். வேலைக்கு நமக்கு ஜீவனம் முக்கியம், அதான் போடக்கூடாது அப்படிங்கிற காலங்கள்லாம் போய் அந்த காலத்திலேயே ஜோக்கா அப்படி சேவை சாதிக்கின்றவர்கள் அப்படின்னு சொன்னால் தைரியம். நாம் தான் இந்துக்கள், நாம் தான் பகவானுடைய குழந்தைகள். அதுதான் சிவானந்தர் சொன்னார், see God in every place. அனைவரிடத்திலும் ஆண்டவரை பார். அப்பாவை திருப்பூர் தியாகராஜனை அந்த காலத்தில் ஊட்டி கூப்பிட்டு போயிட்டு வந்தேன். மதிக்கு மேலே வந்தார், மாமியை வந்துட்டாங்க. ஊட்டி நிகழ்ச்சியில் அருமையாக பேசினார். இப்படி தற்காலியில் தெய்வதி கழகத்துக்கும் திருப்பூர் சபைக்கும் 2 நாள் தொடர்பு. மீண்டும் பகவான் நீங்கள் அந்த வாய்ப்பை